மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடைபெறுகிற 27ஆம் ஆண்டு பாரதி விழா எழுச்சிமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு தகுதிமிக்க ஒரு தலைமை நம்முடைய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருந்தகை தேசிய நல விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ விருதாளர் மரியாதைக்குரிய அருள்நீதி SKM மயிலானந்தன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்த மருத்துவர், சமூக போராளி டாக்டர் NS சத்யசுந்தரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த படைப்பாளிகளில் ஒருவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு மகத்தான எழுத்தாளர், மரியாதைக்குரிய எழுத்தாளர் பொன்னியலன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் சிந்தனை பேரவையின் 2024ஆம் ஆண்டிற்கான பாரதி விருதினை சிந்தனை பேரவை தேர்வு செய்திருக்கிற அந்த தேர்வை மதித்து விருது பெறுவதற்காக, அதிலும் நம் அனைவரின் வணக்கத்திற்குரிய அடிகளார் பெருந்தகை அவர்கள் கரங்களால் விருதை பெற இருக்கிற மரியாதைக்குரிய விருதாளர் சேதுபதி அவர்களே, இந்த மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியில் மிக பொருத்தமான ஒரு ஆளுமை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருப்பது நமக்கு பெருமை. தன் தவ வாழ்க்கையை வெறும் ஆன்மீகத்திற்காக மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி மனித நேயத்திற்காக, மனிதகுலம் மேம்பட வேண்டும் என்பதற்காக, மனிதத்தை போற்றுவதற்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்திருக்கின்ற மகத்தான மாமுனி மரியாதைக்குரிய தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவதற்காக ஈரோடு நகரில் இருந்து மட்டுமல்லாமல், அல்லது ஈரோடு நகரை தாண்டி மாவட்டத்தின் வேறு பல பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் வேறு பல மாவட்டங்களிலே இருந்தும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நம் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தோடு உணர்வுபூர்வமாக நெடுந்தொலைவு பயணம் மேற்கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய பெரியோர்களே, அருமைக்குரிய ஆன்றோர்களே, சகோதர சகோதரர்களே, இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பாரதியின் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் காது குளிர கேட்பது மட்டுமல்ல, ஒரு புதிய தமிழகத்தை படைக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் உணர்வுபூர்வமாக பங்கேற்றிருக்கின்ற அந்த கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் நான் தனித்த பாராட்டுக்களை, வணக்கத்தை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை நாளை காலை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த நிகழ்ச்சியினுடைய அடிநாதமான கருத்துக்கள் உலகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்வு தொடர்பான செய்திகளை உலகத்திற்கு அறிவிக்க இருக்கின்ற அன்பிற் சிறந்த செய்தியாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் நான் மகிழ்ச்சிகரமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இந்த நாள் ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நாளாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய SKM மயிலானந்தன் அவர்கள், நான் எண்ணி பார்க்கிறேன், 1997ஆம் ஆண்டு சவானா கார்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கத்தில் முதலாக மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக பாரதி விழா நடத்தப்பட்டது. இந்த மாமன்றம் அல்லது மகத்தான பேரவை முதலிலே ஒருவருக்கு விருது கொடுக்க வேண்டும், பாரதி விருதை வழங்க வேண்டும் என்று யோசித்த போது, சிந்தித்த போது, அப்போது நம் கண் முன்னாலே வந்து நின்றவர்தான் ஒரு 27 ஆண்டுகள் கழித்து இப்போது மேடையிலே இருக்கிறார். அந்த முதல் விருதை
இது 27வது விருது. இது ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மகாகவி பாரதி பிறந்த நாள் அன்று ஒரு ஆண்டு கூட இடையிலே தேதி மாற்றம் இல்லாமல் இடத்தை மாற்றி இருக்கிறோமே தவிர தேதியை ஒரு காலம் மாற்றுவதில்லை. மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் 27வது ஆண்டும் அவ்வாறான முறையிலே நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, இயற்கையான சூழல் அமைந்ததை நான் நெஞ்சார மகிழ்கின்றேன், நான் நெகிழ்கின்றேன். மகாகவிக்கு சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் இடைவெளி இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இயற்கையை நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். யாரெல்லாம் இதுவரைக்கும் விருது பெற்றிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தால், இந்த மேடைக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் மெய்சில் இருக்கும். ஏனென்றால் தொடக்கத்தில் சவானா கார்டன்ஸில் ஒரு 3-4 வருடங்கள், அதற்கு பிறகு பெரியார் மன்றத்தில் ஒரு 3-4 வருடங்கள், அதற்கு பிறகு நாம் கொங்கு கலையரங்கம் வந்தோம். இந்த கொங்கு கலையரங்கத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இடையில் 2-3 ஆண்டுகள் வேளாளர் மகளிர் கல்லூரியில் பிரம்மாண்டமான அரங்கத்தில் அந்த பாரதி விழா நடைபெற்றது. இதுவரை பாரதி விருதை பெற்றவர்களுடைய பட்டியலை நாம் எண்ணி பார்த்தால், தயவு செய்து நீங்கள் விடைபெற்று வீட்டுக்கு செல்கிற போது முகப்பில் அந்த 26 விருதுகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த விருது வாங்குகிற அந்த புகைப்படத்தோடு அந்த வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இதே மேடையில் எழுத்துலக வேந்தன் ஜெயகாந்தன் இந்த பாரதி விருதை பெற்றிருக்கிறார். மகத்தான கல்வியாளர் வாசே குழந்தசாமி பாரதி விருதை பெற்றிருக்கிறார். இந்த வாசே குழந்தசாமி அவர்கள் பாரதி விருதை இதே கொங்கு கலையரங்கத்தில் பெற்றபோது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாரதி விருதை பெற்றபோது, அந்த பாரதி விருதை அவர் கரங்களில் வழங்கிய கரம் இப்போது மேடையில் இருக்கிறது. அவர்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அநேகமாக கடந்த 27 ஆண்டுகளில் ஒரு விருதை வழங்கக்கூடியவர், 2வது முறை ஒரு விருது வழங்கக்கூடியவர் அடிகளார் மட்டும்தான். 2வது முறையாக ஒருவருக்கு விருது வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பட்டியலிலே தோமுசி ரகுநாதன் ஒரு பக்கம், ராஜஸ்தானிலே இருந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் வருவதற்கு முழு காரணமாக இருந்த அருணா ராய் IAS அவர்கள் ஒரு பக்கம். நான் எண்ணி பார்க்கிறேன், ஏன் மகத்தான மாமனிதர் நம்மாழ்வார் இதே மேடையிலே நம்முடைய மரியாதைக்குரிய இந்த பாரதி விருதை பெற்றார்கள். பெற்றது மட்டுமல்ல, கடைசி வரை நான் பாரதி விருதை பெற்றேன் என்று மகிழ்வோடு சொன்னார்கள், நெகிழ்வோடு சொன்னார்கள் நம்மாழ்வார் அவர்கள். அதே போல தொல்லியல் நிபுணர் Y சுப்பராயல் அவர்கள், நம்முடைய மண்ணின் சிறப்பில் இருக்கக்கூடிய புலவர் சே ராஸ் அவர்கள், இப்படி ஒரு பெரிய பட்டாளம். நான் இந்த இடத்திலே பாரதியல் அறிஞர்களும் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், கல்வியாளர்களும் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியலாளர்களும் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், சமூக போராளிகள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களைப் போல அவர்களும் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த விருதில் நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையின் முதல் விருதை 1997ஆம் ஆண்டு பெற்றவர் ஒரு மகத்தான எழுத்தாளர், மாபெரும் எழுத்தாளர் தான் முதல் விருதை பெற்றவர். இந்த மக்கள் சிந்தனை பேரவையின் முதல் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் ஒரு எழுத்தாளர். அவர் யார் என்றால் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான் மக்கள் சிந்தனை பேரவை மேடையிலே முதலாக பேசிய ஒரு ஆளுமை. அதே போல முதலாக இந்த பாரதி விருதை பெற்றவர் ஒரு எழுத்தாளர் என்று நான் குறிப்பிட்டேனே, அது சாதாரணமான எழுத்தாளர் அல்ல, ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கல்வியாளர், முதன்மை கல்வி அலுவலராக திகழ்ந்தவர். அது மட்டுமல்ல, அவரது பெருமை, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார் இருக்கிறாரே, அவரை பற்றி முதலிலே தமிழகத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டி என்ற அருமையான ஞான பெட்டகமான ஒரு புத்தகத்தை முதலில் எழுதிய எழுத்தாளர் தான் மக்கள் சிந்தனை பேரவையின் முதல் பாரதி விருதை பெற்றார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படிப்பட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்பு சவானா கார்டன்ஸில் முதல் பாரதி விருதை பெற்றவர் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட எழுத்தாளர் பொன்னியலன் அவர்கள். இவர்தான் நம்முடைய முதல் பாரதி விருதை பெற்றவர். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் பாரதி விருதை பெற்றவர் 27வது பாரதி விருதை பெறுவதற்காக இந்த மேடையிலே வந்து நிற்கிறார் என்றால், அதிலும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களது நூற்றாண்டு,
இது பெரிய அடிகளார் அவர்களது நூற்றாண்டு. நம்முடைய விவேகானந்தர் யார்? இந்த மண்ணின் விவேகானந்தர் யார்? நான் எண்ணி பார்க்கிறேன். மகத்தான மா மனிதன். நல்ல வேளை அந்த மா மனிதனுடைய அவரோடு பார்க்கிற, பழகுகிற, சின்னஞ்சிறு வயதில் இருந்து அவரது உரையை கேட்கிற, அவரது பாங்கறிந்து பேசுகிற அந்த பட்டிமன்றம், ஞான பட்டிமன்றங்களை எல்லாம் உடனிருந்து பேசுவதற்கும் அல்லது பார்ப்பதற்கும் அறிஞர் பெருமக்கள் கேட்கிற போது அவர் கடைசியாக ஒரு 2-2.5 மணி நேரம் தீர்ப்பு சொல்லுகிற போது அந்த தீர்ப்பை முன்வரிசையிலே இருந்து கேட்பதற்குமான வாய்ப்பு பெற்றவன் என்ற முறையிலே சொல்கிறேன். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவரை பற்றியான முதலிலே ஒரு ஆய்வுபூர்வமான அற்புதமான வித்தியாசமான புத்தகத்தை எழுதியவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய பொன்னியலன் அவர்கள். அவருக்கு சரியாக 85 வயது. இன்னும் ஒரு 4-5 நாட்களில் அவருக்கு 85வது பிறந்த நாள். நான் முதலில் அவருக்கு மட்டுமல்ல அவர் குடும்பத்தாருக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவர் குடும்பத்தார் உதவி இல்லாமல் இருந்திருந்தால் அவர் இன்று வந்திருக்க இயலாது. ஈரோடு புத்தக திருவிழாவை ஒரு முறை திறந்து வைத்தவர் பொன்னியலன். அதே போல இதே இடத்தில் 2000 ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு மடல் வழங்கப்பட்ட போது மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக அந்த ஆசிரியர் பாராட்டு விழாவில் பங்கேற்று 2000 ஆசிரியர் பெருமக்களுக்கு வரிசையாக நிற்க வைத்து அவர்களை பாராட்டி மகிழ்ந்தவர் பொன்னியலன். இப்படி பேரவையின் பல நிகழ்வுகளிலே பங்கேற்றவரை இந்த நிகழ்ச்சியிலே எப்படியாவது பங்கேற்க வைக்க வேண்டும். அவர் சால பொருத்தமானவர், சால தகுதியானவர். அடிகளாருடைய திருவுருவ படத்தை நம்முடைய அடிகளார் முன்னிலையில் திறப்பதற்கு சால பொருத்தமான ஒருவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் பொன்னியலன் அவர்கள். ஆகவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் ஒவ்வொருவரையும் அழைப்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த பொன்னியலனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் விருது இருக்கிறது அல்லவா, சவானா கார்டன்ஸில், அந்த முதல் விருதுக்கு தலைமையேற்றவரும் யார் கரங்களால் வழங்கப்பட்டது அந்த விருது என்றால் அவர்தான் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள். இப்போ அந்த முதல் நிகழ்ச்சியிலே மேடையிலே அமர்ந்திருந்த 2 பேர் இப்போ 27வது நிகழ்ச்சியிலே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு மெய்சில் இருக்கிற விஷயம் இல்லையா? நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நான் நிற்கின்றேன். ஏனால் 27 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பேரவை தொடங்கிய காலத்தில் இருந்தவர்கள் இப்போது சிறப்பான முறையிலே உலகெங்கும் இந்த பேரவை ஏறத்தாழ 20 மாவட்டங்களுக்கு மேல் இந்த பேரவை கிளை விரித்திருக்கிறது. இப்போது சென்ற 30ஆம் தேதி, நவம்பர் 30ஆம் தேதி தான் ஜப்பான் நாட்டில் மக்கள் சிந்தனை பேரவையின் கிளை சார்பாக பாரதி விழா நடைபெற்றிருக்கிறது. மக்கள் சிந்தனை பேரவையின் கிளை ஜப்பானிலும் வேரூன்றி இருக்கிறது. அங்கும் பாரதி விழா நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அங்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக அழைக்கப்பட்டார்கள். அங்கு சென்றவர்கள் பேசினார்கள். நான் இங்கிருந்து காணொலி வழியாகத்தான் அந்த பாரதி விழாவிலே பேசினேன். இப்போது பறந்து விரிந்திருக்கிற இந்த பேரவை 27 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நான் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை நான் அடிக்கோடிட்டு சொல்வேன். பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். குன்றக்குடி அடிகளார், பெரிய அடிகளார் அவர்கள் மறைந்த பிறகு அந்த இடத்தை ஈடு செய்ய முடியாத இடத்தை இட்டு நிரப்பிய பெருமை நம்முடைய அடிகளாருக்கல்லவா இருக்கிறது. எத்தனை பெரிய பேரமைப்புகள் எல்லாம் அந்த ஆலமரம் வீழ்ந்த பிறகு அடுத்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லாத அமைப்புகளை நான் பார்க்கிறேன். அடிகளார் அவர்களே, உங்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகிறேன். ஏனென்றால் அந்த அடிகளாரினுடைய அடி தவறாமல், அவருடைய கொள்கை தவறாமல், அவரோடு சில ஆண்டுகள் தான் உயிரோடு இருந்தபோது நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் பல 50 ஆண்டுகள் கூட இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஐக்கியமாக முடியாது என்று சொல்லத்தக்க அளவிலே அவரை உள்வாங்கி, அவரை நெஞ்சில இறக்கி, அவரை போலவே நடந்து கொள்ளவும், அவர் வேற பாணி பேச்சென்றால் இவர் வேற பாணி பேச்சென்றால் இருவரும் சொற்பொழிவாளர்களாக சிந்தனையாளர்களாக வளர்ந்திருப்பது தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு பெருமை. அத்தகைய ஒரு பெரும் அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கிறார்கள், சிறப்பு விருந்தினராக இருக்கிறார்கள். இப்போதானே நாம் அழைத்தோம். 25ஆம் ஆண்டு இதே மேடையிலே தானே நம்ம வெள்ளி விழாவை அழைத்தோம். இதே இந்த ஆண்டு தானே நம்முடைய ஈரோடு புத்தக திருவிழாவிலே பேசுவதற்கு தனித்தலைப்பிலே சொற்பொழிவாற்றுவதற்கு அழைத்தோம். அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் என்றால் நான் இந்த அருமையான அவையிலே பதிவு செய்கின்றேன். இத்தகைய ஆன்மீகம்தான், நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், இத்தகைய ஆன்மீகம்தான் தமிழ் மண்ணுக்கு தேவை. மனித நேயமிக்க ஆன்மீகம், மனிதர்களை ஒன்றுபடுத்துகிற ஆன்மீகம், மனிதர்களை கொண்டாடுகிற ஆன்மீகம்,
மனிதம் பேசுகிற ஆன்மீகம். பெரிய அடிகளார் தொடங்கி அடிகளார் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இதழின் பெயர், 2 பெயரை சொல்கிறேன். மக்கள் சிந்தனை என்பது இவர்கள் இதழில் மாத இதழுடைய பெயர். மக்கள் சிந்தனை, மக்கள் சிந்தனை. இன்னொன்று அறிக அறிவியல். ஒரு அறிவியலை கையிலே, ஒரு அறம் சார்ந்த ஆன்மீகம் ஒரு பக்கம், இன்னொன்று அறிவியல் ஒரு பக்கம், சிந்தனை சார்ந்த அறிவியல் ஒரு பக்கம். இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற, தமிழையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற, தமிழையும் சமூகத்தையும் இணைக்கிற, தமிழையும் மனிதத்தையும் இணைக்கிற அந்த ஆன்மீகம். ஆகவே அடிகளாருடைய அடியொற்றி வரக்கூடிய அடிகளார் அவர்களை நாம் நெஞ்சார வரவேற்கிறோம். இன்னொன்று நம்முடைய சேதுபதி அவர்கள். அவர்தான் விருதாளர். அவர் 150 புத்தகங்கள் எழுதிவிட்டார். அது மட்டுமல்ல, 35க்கு மேற்பட்ட பாரதியை பற்றி அவர் எழுதிய புத்தகங்கள், 35க்கு மேற்பட்ட புத்தகங்கள் நான் எண்ணி பார்க்கிறேன். காரைக்குடியில் பாரதி, சொற்பொழிவாளர் பாரதி, ஈரோடு கருங்கல் பாளையத்தில் அவர் ஆற்றிய சொற்பொழிவை அருமையான முறையில் ஆய்வுபூர்வமாக பதிவு செய்தவர் சேதுபதி. இப்போது 500 அறிஞர்கள் எழுதிய ஏறத்தாழ 5000 கட்டுரைகளை, பாரதி குறித்த கட்டுரைகளை திரட்டி 10 பாகங்களில் பாரதி களஞ்சியத்தை கொண்டு வருகிறார் சேதுபதி அவர்கள். இன்னொன்று, இதுவரை பாரதி காலத்திலும் பாரதி இறந்த பிறகும் பாரதியுடைய வரலாற்றை எழுதினார்களே, சக்கரை செட்டியார் எழுதினார், அதுபோல ஒவ்வொருவரும் எழுதினார்கள் அல்லவா. மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார்கள். யதுகுரி அம்மையார் எழுதியிருக்கிறார். இன்னும் அந்த மனைவியே ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். செல்லம்மாள் பாரதி, தங்கம்மாள் பாரதி என்று அத்தனை பேரும் எழுதியிருக்கிறார்கள் அல்லவா. அந்த எழுதியதெல்லாம் திரட்டி ஒரு 1000 பக்கத்தில் ஒரு காலப்பெட்டகமாக பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்று அத்தனையும் தொகுத்து ஒரே புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார் சேதுபதி அவர்கள். இப்படிப்பட்ட சேதுபதி அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்றால் அதற்கு அடிகளார் வர வேண்டும் என்று நாம் விரும்பினோம். ஏனென்றால் அடிகளார் மடத்திற்கும் இந்த குன்றக்குடி மடத்திற்கும் சேதுபதிக்குமான தொடர்பு தொப்புள் கொடி உறவு. அந்த மடத்தால் வளர்ந்தவர் இவர், மடத்தில் வளர்ந்தவர் அவர். மடத்தால் வளர்ந்ததும், மடத்தில் வளர்ந்ததும், அந்த சிந்தனையில் வளர்ந்ததுமான சேதுபதி அவர்களுக்கு இந்த ஆண்டு பாரதி விருது கொடுப்பதற்கு நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிட வேண்டும். கடைசியிலே உட்கார்ந்திருக்கிற ஒருவர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர். அவருக்கு என்ன வயது? வேறு எல்லாம் இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கிற அனைவரை காட்டிலும் மூத்தவர் அவர்தான். அதற்காக அவர்களை வரவழைக்கவில்லை. அவருக்கு சரியாக வயது என்ன. நான் தொலைபேசியில், ஐயா அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், நீங்கள் தான் பாரதி ஜோதியை ஏற்றி வைக்க வேண்டும், அந்த அணிவகுப்பை தொடங்கி வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அம்மா அவர்கள் கொஞ்சம் யோசித்து சொன்னார்கள், எனக்கு என்ன வயது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ரொம்ப உரிமையோடு கேட்டார். வயது என்னவென்று தெரியாது, ஆனால் அந்த ஜோதியை ஏற்றி வைப்பதற்கு முழு தகுதியானவர் நீங்கள் தான் என்று எனக்கு தெரியும். எனக்கு வயது 91 என்றார். ஒரு 91 வயது என்றால் நான் கூட எதிர்பார்க்கவில்லை. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதற்காக அல்ல, எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்காக. என்னை பொறுத்தளவில் சொல்கிறேன், நம்முடைய மாவட்டத்தினுடைய, நம்ம மண்டலத்தினுடைய மேதா பட்கர் இவர்தான். அம்மா சொன்னார், என்னால் பேச முடியாது என்றால், நீங்கள் பேசாவிட்டால் பரவாயில்லை, ஜோதி ஏற்றி வையுங்கள், உங்களை மேடையிலே உட்கார வைத்து உங்களை பற்றி 4 வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும். பாரதி கண்ட புதுமை பெண். நீங்கள் இவர் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும், தெரிந்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட வரலாறு. அந்த பவானி நதியை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு வந்தது. நம்முடைய ஈரோட்டில் டாக்டர் ஜீவா அவர்கள் இருந்தார்கள். அதுபோல கோபிச்செட்டி பாளையத்திலே தொடக்க காலத்திலிருந்து கடந்த 1/2 நூற்றாண்டு காலமாக நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும், மாசுபடக்கூடாது, சுற்றுப்புற சூழல் என்பதற்கான, நதியை பாதுகாப்பதற்கான போராளியாக விளங்குகிற அந்த மரியாதைக்குரிய டாக்டர் சத்தியசுந்தரி அவர்கள் தான் கருங்கல் பாளையத்திலே பாரதி இறுதி பேருரை ஆற்றிய இடத்திலே அந்த ஜோதியை, அந்த சுடரை ஏற்றி வைத்தார். இந்த முறை அத்தனையும் பெண்கள். அந்த சுடரை ஏந்தி வந்தவர் ஒரு பெண். NCCல அண்டர் ஆபீசராக இருக்கிற, ஃபயரிங்ல ஒரு பெரிய சாம்பியனாக இருக்கிற, வேளாளர் மகளிர் கல்லூரியில் படிக்கிற ஒரு பெரிய சாதனையாளரான பெண் கையிலே தான் அந்த பாரதி ஜோதியை இவர் கையிலே கொடுத்தார். நீங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும். அம்மா பார்த்து சிலிர்த்து போய்விட்டார்.
ஏனென்றால் அந்த ஜோதியை கையிலே பெறக்கூடியவர் ஒரு பெண். அந்த மஞ்சள் சட்டை மக்கள் சிந்தனை பேரவையின் சீருடை அணிந்து ஒரு காலில் மண்டியிட்டு அந்த இடத்தில் அம்மா 91 வயது நேர்ந்த அம்மா, நான் உட்கார்ந்து கொடுக்க மாட்டேன், பாரதிக்காக நின்றுதான் கொடுப்பேன். இந்த இடத்தில் தானே பாரதி நின்று பேசினான், மனிதனுக்கு மரணம் இல்லை என்று. 91 வயதிலும் நின்று நான் அந்த சுடரை கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். அந்த பெண்மணி வாங்கினார். கடைசி வரை கம்பீரமாக கொண்டு வந்து சேர்த்தார். முரசு கொட்டடா என்று பாரதி சொன்னானே, அந்த பெண்கள் வேளாளர் மகளிர் கல்லூரியை சேர்ந்த அந்த முரசு கொட்டிய மாணவிகளை நெஞ்சார பாராட்டுகிறேன். அதாவது அந்த பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. பேர்பட்ட பெண்கள். பாரதிக்கு விழா எடுக்கிறது என்றால் இந்த சத்தியசுந்தரியும் ஒரு பெண், அதை பெற்றவரும் ஒரு பெண், பின்னாலே அணிவகுத்து வந்த அந்த ஜெயபேரிகை கொட்டியவர்களும் பெண்கள், அதற்கு பின்னாலே NCC மாணவிகள், அவர்கள் சீருடையோடு அந்த அணிவகுத்து நின்ற காட்சி. அதற்கு பின்னாலே தான் மஞ்சள் சட்டை அணிந்த மக்கள் சிந்தனை பேரவையின் மாணவிகள். இவர்கள் அத்தனை பேரும் மாணவிகள். இன்று அத்தனை பேரும் பெண்கள். அந்த கருங்கல் பாளையத்தில் தொடங்கி அந்த மாணவிகளையும் பாராட்டுகிறோம். திருவள்ளுவரை போற்றுகிற அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து ஒரு 25 பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் வெளியூரிலே சிவகங்கையிலே இருந்து, ஏன் தஞ்சாவூரிலே இருந்து, நான் ஒவ்வொரு ஊராக மதுரையிலே இருந்து, நாமக்கல்லே இருந்து, இன்னும் தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், அமைப்புகளை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். பள்ளியை கல்லூரியை நடத்தக்கூடியவர்கள் வந்திருக்கின்றீர்கள். எத்தனையோ மாவட்டங்களில் இருந்து வந்து ஒரு மாநிலத்தன்மையான இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று, மேடையில் இருக்கிற அனைவரையும் வணங்கி, இந்த அளவோடு என் வரவேற்புரையை, என் விழா அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, வருகை வந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பல நிகழ்ச்சிகளில் நானும் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆன்மீகம் பற்றிய வார்த்தை. அது எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. ஆன்மீகம் என்பது ஆன்மா பற்றியது, நான் யார் என்பது பற்றியது, என்னுடைய உண்மை தன்மை என்ன என்பதை பற்றியது, இறைவன் யார் என்பதை பற்றியது. இப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் ஆன்மீகம். மதத்தின் பெயரால், சாதிகளின் பெயரால் இன்று எக்கச்சக்கமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாட்டிலே பல முக்கிய கலவரங்களுக்கு காரணமாக கூட அந்த அமைப்புகள், மத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் சரியான ஆன்மீகம் போதிக்கப்பட வேண்டும். அதுதான் பெரியவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பலமுறை பேசியிருக்கிறார்கள். நான் சின்ன வயதிலேயே 2-3 முறை ஈரோட்டிலே கேட்டிருக்கிறேன். அத்தகைய ஒரு ஆன்மீகத்தை, சேவையோடு கலந்த மனிதர்களை இணைக்கின்ற அந்த ஆன்மீக சேவையை தொடர்ந்து அவர்கள், பொன்னம்பல அடிகளார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சில சாதி கலவரங்கள் நடைபெற்ற பொழுது கூட அவர் அந்த இடத்திற்கே சென்று அமைதியை நிலைநாட்டினார். இது ஒரு ஆன்மீக பூமி. இன்று சரியான ஆன்மீகம், சடங்குகளற்ற ஆன்மீகம், அறிவு சார்ந்த ஆன்மீகம், அறிவே தெய்வம் என்ற கொள்கையை எடுத்துக்கொண்ட பாரதியார் கூட ஒரு பாட்டில் பாடியிருக்கார். ஆனால் எனக்கு பாடவெல்லாம் வராதுங்க. அறிவே தெய்வம் என்று சாஸ்திரங்கள் சொன்னபோது கேட்கலையான்னு பேசியிருக்கார். ஆக ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு இன்னும் சரியான பொருள் ஆன்மீகவாதிகளுக்கே 90% தெரியாது. இந்த வருஷம் இத்தனை செலவழித்தா அடுத்த வருஷம் இத்தனை செலவழித்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் பெரும்பாலானவர்களுடைய நிகழ்ச்சியாக இருக்கிறது. தப்பு சொல்ல முடியாது. பட் அறிவிலே ஒரு தெளிவு வேண்டும். அந்த இடத்துல எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாரதியாரது, முடிஞ்சால் சொல்கிறேனுங்க. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம்,
பொழுதலாம் எனது பேரருள் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றவை அருளாய், குறி குணம் ஏதுமிழதாய் அனைத்தாய் குளவிடு தனி பரம்பொருளே. இதில் புரியாததுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். இது நான் சின்ன வயசில் படித்தது இப்போ வருது ஞாபகத்துக்கு, மற்றதெல்லாம் மறந்துடும். ஆக அறிவு சார்ந்த ஆன்மீகம், சேவை சார்ந்த ஆன்மீகம், மக்களை இணைக்கின்ற ஆன்மீகம் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. இன்று உலகெங்கும் நடக்கின்ற, தினசரி நடக்கின்ற குண்டு வெடிப்புகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது மை சிலிர்க்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் என்ன பாவம் செய்தார்களோ தெரியவில்லை. குழந்தை கொட்டிலோடு அண்டை மாநிலங்களுக்கு அகதிகளாக செல்கின்றதை பார்க்கும் பொழுது நமக்கு மனது, இங்கேயும் சில பேர் அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இதில் வருது, இதில் வருதுன்னு. இவையெல்லாம் வேதாத்திரி மகர்ஷி அவர்களிடம் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார். இந்த அமைதி எப்படி நிலவணும் இங்கே அப்படின்னு சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இந்த மதவாதிகள் எல்லாம் வேணுங்கிற வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஒரு கப்பலில் வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டா சரியாக போயிருந்தார். அவங்களுக்கு அங்கேயே எல்லாம் கூத்தாடிக்கிட்டு இருக்கிட்டு இங்கே இருந்தால் பிரச்சனை தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஆக இன்று அரசியல் அமைப்பு சட்டத்தை அமலாக்குவதிலே சிரமம் இருக்கிறது, பார்லிமெண்ட் நடத்துவதிலே சிரமம் இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதேபோல் தமிழ்நாடு அசெம்பிளியிலே நடந்துகின்ற விதம், ஒருத்தர் ஒரு மேல் கோல் சொல்ல வேண்டியது, அதை எதுக்க வேண்டியது, சபையிட்டு போயிட வேண்டியது. நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே அசெம்பிளி நடக்கிற இடத்துல போயிருக்கோம். மிக அமைதியாக நடக்கும். பல முறை கலைஞர் கருணாநிதி இருக்கின்ற போதும் போயிருக்கிறோம். அப்பொழுது அனந்தநாயகி என்ற ஒரு பெண் அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் டேபிள் அடிக்கிறது, உதைக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டு இருக்கிறது. இதை பற்றி சிந்திப்போர் மிகவும் குறைவு. ஆக தயவு செய்து ஒரு ஆன்மீக அமைப்பை உங்கள் ஊரிலே தொடங்கி சேவையை முதலில் ஏற்பாடு செய்யுங்கள். அந்த ஊரில் இருக்கின்ற குப்பை குட்டிகளை அகற்றுங்கள். அந்த ஊரை சுத்தமாக வைத்திருங்கள். அது யார் சொன்னாலும் சரி, தமிழக முதல்வர் எனது குப்பை என்று சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நான் அதை செய்கிறேன், செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள், நான் 10 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளியருக்கு அவர் அப்படியே வராமலே இருக்கார். அன்றைக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடுவார் நம்புகிறேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே ஒரு தடவை மகர்ஷியோட 100ஆண்டு விழாவிலே பொள்ளாச்சியிலே பேசினார். சின்ன கதையை சொன்னார், ரொம்ப பொருத்தமாக இருந்தது. கர்வத்தை பற்றி சொன்னார், ஆன்மீகமும் கர்வமும் பற்றி பேசினார். அது என்ன, வாஷிங்டன் என்ன ஒரு ஊரில் அமெரிக்காவில் பளிங்கு கற்களினால் ஆன ஒரு கிறிஸ்துவ மண்டபம், இயேசு கிறிஸ்துவை போற்றுகின்ற மண்டபம், தியானம் செய்கின்ற மண்டபம், அத்தனை விலை உயர்ந்த கட்டளை கட்டிவிட்டு அதை கட்டிய பாதிரியார் அந்த என்ட்ரன்ஸ்லேயும் நிற்பார். வர்றவங்கள பார்த்து பார்த்து தகுதி பார்த்து தான் உள்ளே அனுப்புவார். ஐயா சொன்ன கதை. உடனே ஒரு இயேசு கிறிஸ்துவை 3 வேளையும் தொழாமல் அவர் உணவருந்த மாட்டார். இயேசு கிறிஸ்துடைய பக்தர். அவர் தினசரி வந்து அந்த கோயிலுக்கு, புது சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கார். வந்து நிற்க வேண்டியது, ஏய் யார் நீ, இந்த மாதிரி நான் இயேசு கிறிஸ்து, போ இங்கே உனக்கெல்லாம் இடமில்லைன்னு. 10 முறைக்கு பிறகு ஒரு முறை அவரிடம் கோபித்து கொண்டாராம். பாதிரியார் அவர்களே, இப்படியே நீங்கள் செய்தால் நான் இயேசு கிறிஸ்துவிடம் முறையிட வேண்டியிருக்கும். ஓ பெரிய நெவனா, போய் முறையீடு போ, ஆனால் இங்கே உள்ளே வராதேன்ட்டார். அடுத்த நாள் போய் அதே மாதிரி நின்றுருக்க, இங்கே வா, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாயா,
பார்த்தேன். பேசினாயா? பேசினேன். என்ன சொன்னார்? அப்பா, அந்த கட்டடம் கட்டிய நாளிலிருந்து நானே அதற்குள் போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்னாலேயே முடியவில்லை. நீ எப்படியாப்பா போடி? உனக்கு என்ன வேண்டும்? நீ நினைத்தால் நான் உனக்கு அருள்பாலிக்கிறேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் 2-3 இடத்துல அப்போ பேசுவேன், சாமி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆக கர்வமும் கடும் பற்றும் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதியார் போன்ற அறிஞர்கள் அவருடைய கவிதையில் ஏன் அத்தனை பேர் இன்று ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறார் என்றால், அனைத்து சப்ஜெக்டும் கவர் ஆகிறார். அவர் படிப்படியாக பாரதியாரின் புகழ் ஓங்கிக் கொண்டு இருக்கிறது, மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மக்கள் சிந்தனை பேரவை புத்தகத் திருவிழாவை வெற்றிகரமாக நடத்துவதோடு சமுதாய சீர்திருத்தத்திலே மிகவும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் அந்த அமைப்பிற்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து, பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து எனது தலைமையுரையை நிறைவு செய்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமைமிக்க பெரியோர்களுக்கும், அவையில் அமர்ந்திருக்கும் பாரதி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும், பின்னால் உட்கார்ந்திருந்தாலும் ஒளிவடைத்த கண்ணினாய் என்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன கிராமத்தில் தான் முதல்ல வளர்ந்தேன். இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவந்தப்பாடிக்கு அருகில் இருக்கிற ஐயம்பாளையம் என்பது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அது ஜில்லா போர்டு 8வது வரைக்கும் வச்சது. அது அப்போது எங்கள் பெரிய தாத்தா ஜில்லா போர்டு மெம்பராக இருந்தாங்க. அவருக்கு தினம் பத்திரிக்கை வாசித்து காட்டணும். முதல்ல தலைப்பு வாசிக்க சொல்லுவார், அப்புறம் அதில் இருக்கிற பொருள் வாசிக்க சொல்லுவார். அவருக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்ற நிறைய ஆசை இருந்தது. அவர் அந்த பேப்பர் படிக்கும் வழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் பின்னால் என்னுடைய அப்பா, அம்மா, தாத்தா, ஆமத்தா, பாட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவங்களோட அன்பு, கண்டிப்பு, கட்டுப்பாடு, ஆன்மீகம், நல்லொழுக்கம், உழைப்பு, இதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய பெரியவர்கள். என்னுடன் சகோதரிகள் எல்லோருடைய அன்பும் என்னை உருவாக்கியது. நான் முதல்ல இந்த ஜில்லா போர்டு ஹைஸ்கூலில் படிச்சுட்டு, அப்புறம் திருச்சி ஹோலி கிராஸ் பள்ளியில் படித்தேன். அப்படி எங்கள் ஐயம்பாளையத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் ஆசிரியர்கள் நிறைய குடியிருந்தாங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் மெத்த படித்தவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்களோட தொடர்பும் என்னை படிக்க தூண்டியது. அப்பொழுது பெண்கள் யாருமே படிக்க போகவில்லை. என்னுடைய சித்தியின் மகள் டாக்டர் மரகதவல்லியும் நானும் தான் டாக்டருக்கு படித்தோம். அப்புறம் திருச்சியில் நான் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு சாயங்கால நேரமான அந்த அசம்பிளியில் ஏதாவது படிப்பாங்க, முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஒரு புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க.
சிவன் பேய், பார்வதி பேய், இவங்கெல்லாம் சுடுகாட்டில் வசிக்கிறவங்க, இவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு பேசினாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் எழுந்து நின்று இதை நான் ஆட்சேபிக்கிறேன், இதை படிக்கக்கூடாது என்று சொன்னேன். அப்பொழுது தான் கிராமத்திலிருந்து வெளியிலேயே போயிருக்கிறேன். அன்னைக்கு நிறுத்திட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள் எல்லாம் பேசி வச்சுட்டோம். மறுபடியும் அதே புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தவுடன் நான் எழுந்து நின்று வெளியே நடப்பு பண்ணேன். என்னோட சேர்ந்து எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. அப்பொழுது நான் படித்து கொண்டிருப்பது 7ஆம் வகுப்பு. அந்த தைரியம் எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்தது. இன்னொரு இது நடந்ததையும் சொல்லணும் உங்ககிட்ட. அப்போது 1948 மகாத்மா காந்தி திருச்சிக்கு வந்திருந்தார். திருச்சிக்கு வந்தபோது எங்கள் பெரியப்பா மகன் அண்ணா வந்து நீயும் போகலான்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் மைதானம் நிறைய ஜனங்க. அத்தனை ஜனங்களை அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எந்த விதமான தொடர்பு சாதனங்களும் இல்லாமல் எப்படி இவ்வளோ கூட்டம் சேர்ந்தது? அந்த அங்கே பெரிய மைதானத்தில் ஒரு தென்னோலை வேஞ்ச ஒரு மேடை, அது மேலே மகாத்மா காந்தி இருந்தாங்க. என் உடம்பு பூரா புல்லரிச்சது. மகாத்மாவை பார்ப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அடுத்த நாள் வந்து என்னுடைய நண்பர்களிடம் நான் ரொம்ப பெருமையாக பேசிட்டேன், நம்ம போய் மகாத்மா பார்த்தனாக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நேற்று எங்கே போனேன்? நான் வெளியில் போயிட்டு வந்தேன் சிஸ்டர், பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன். அங்கே போய் என்ன பண்ணேன்? மகாத்மா காந்தியை பார்த்தேன். நீ பண்ணது தப்பு, மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சிஸ்டர். நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலையே, மகாத்மாவை தானே பார்க்குறதுக்கு போனேன். ஹாஸ்டல்லிருந்து போகும்போது பர்மிஷன் வாங்கிட்டு தானே போனேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த கிளாஸ்லேருந்து வெளியில் நில்லுனாங்க. நான் வெளியில் போய் நின்றுட்டேன். அந்த நாள் பூரா வெளியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது என்னுடைய சத்தியாகிரகம். மகாத்மா காந்திக்காக அதை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய மனதை கவர்ந்தவர் மகாத்மா காந்தி. விவேகானந்தர், பாரதியார், இவர்கள் எல்லாம் பாரதியார் பாட்டை கேட்கும் பொழுது அப்படியே உடல் புல்லரிக்கும். நல்ல கம்பீரமான குரலில் டி.கே. பட்டம்மா பாடுவாங்க. சவுந்தரராஜன் பாடின பாட்டெல்லாம் கேட்குவதற்கு ரொம்ப ஒரு தைரியமும் உற்சாகமும் என்னை அறியாமல் எனக்கு வந்தது. பாரதியின் இறையன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்களுக்கு முன்னேற்றம், இதெல்லாம் பாரதி அடிக்கடி சொல்லுவதும் பாடுவதுமாக இருக்கும். இதையெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால தான் எனக்கு தேசத்தின் மேல் ஒரு அபிமானமும் ஒரு பக்தியும், தப்பு செய்தவர்களை கண்டால் எதிர்த்து நிற்பதும் எனக்கு இயற்கையாகவே படிமானமாகிவிட்டது. அப்பொழுது 2வது மகா யுத்தம், உலக மகா யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. ஜப்பானில் அணுகுண்டு வெடித்து அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. அதே சமயத்தில் சுதந்திர போராட்டம், மகாத்மா காந்தியினுடைய ஒரு மனிதர், ஒரு தனி ஆள், அவருடைய வார்த்தைக்கிணங்க கொதித்தெழுந்தவர்கள், இந்த சுதந்திரம் வேண்டும் என்று சுதந்திர வேட்கையோடு தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் எல்லோரையும் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயம் முக்கியமாக மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதி பாடினார் 30 கோடி முகமுடையாள் எங்கள் அன்னை என்று. ஆனால் இப்பொழுது 140 கோடி 150 கோடி நெருங்கிட்டுருக்கோம். ஆனால் இருக்கிற நிலமும் நீரும் அதே அளவு தான்.
இந்த 140 கோடி மக்களுக்கும் உணவு எங்கிருந்து வரும்? வேண்டிய பொருள் எங்கிருந்து வரும்? இயற்கை காப்பாற்ற விட்டால் என்ன ஆகும்? தயவுசெய்து நினைத்து பாருங்கள். இளைஞர்களே, உங்களுக்கு தான் சிரமம். கொரோனா வந்த சமயத்தில் சிறு சிறு நாடுகளுக்கெல்லாம் நாம் உணவு அனுப்பிச்சு வச்சோம். இங்கே 40 கோடிக்கு உணவு இல்லையெனில் யாரால் கொடுக்க முடியும்? நாம் தான் முன்னேறணும். இயற்கையை பாதுகாக்கணும். நிலம், நீர் எல்லாவற்றையும், காற்று எல்லாவற்றையும் கெடுத்து விட்டோம். இதுக்கு என்ன காரணம்னா அனாவசியமான ஆடம்பரம். எல்லா பொருள்களுமே நிலத்திலிருந்து தான் வருது. ஆகையினால நம்ம பொறுப்பை உணர்ந்து, இளைஞர்களே, மாணவ பெருமக்களே, தயவுசெய்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உலகில் என்ன நடக்கிறது, பாரதம் எப்படி முன்னுக்கு வரும் என்பதை நினைத்து பாருங்கள். 76 வருஷத்தில் நிறைய முன்னுக்கு வந்துட்டோம். இப்போது இளைஞர் சமுதாயம் நிறையவே இருக்கிறது இந்தியாவில். அதனால் இவங்கெல்லாம் பாரதியார் போன்ற பெரிய மகான்களின் உபதேசங்களை எடுத்துக்கொண்டு நாட்டை பாதுகாத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மிகுந்த மதிப்புக்குரிய அன்பு தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, பத்மஸ்ரீ விருதாளர் ஐயா SKM மயிலானந்தன் அவர்களே, மதிப்புக்குரிய டாக்டர் NS சத்திய சுந்தரி அவர்களே, கிருங்கை சேதுபதி என்று சொல்லக்கூடிய முனைவர் சேதுபதி அவர்களே, விழா சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய நாங்கள் வணங்குகின்ற அடிகளார் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, விஜயராமலிங்கம் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அடிகளாரிடம் பழைய குன்றக்குடி அடிகளார் அவர்களிடம் நான் நீண்ட காலம் பழகினவன். மாதத்துக்கு ஒரு முறையாவது குன்றக்குடி போகாமல் நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் அவரிடம் எது வேண்டுமானாலும் பேசலாம். பல தடவை நாங்கள் அறிவியல் பற்றி உரையாடி இருக்கிறோம். அறிவியல் உயர்ந்ததா அல்லது அறவியல் உயர்ந்ததா என்பது பற்றியும் சண்டை போட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு எனக்கு பதில் சொல்லுவார்கள் தவத்திரு அடிகளார் அவர்கள், பெரிய அடிகளார் அவர்கள். எங்கள் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அவரை உடனடியாக நாங்கள் வர சொல்லுவோம். அவர்கள் வந்து மக்களை சந்தித்து அமைதி நிலைநாட்டுவது வரை ஓய மாட்டார்கள். ஒரு முறை கடப்புறத்துக்கும் உள்நாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் தகராறு வந்துவிட்டது. பயங்கர தகராறு. ஊர்கள் கொளுத்தப்பட்டன, நல்ல தென்னை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன, பசுக்கள் கொல்லப்பட்டன. இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு அநியாயங்கள் நடந்தன, ரெண்டு பக்கமும் நடந்தன. நாங்கள் உடனேயே அடிகளார் அவர்களுக்கு தகவல் கொடுத்து நீங்கள் வர வேண்டும், இங்கே சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அவர்கள் உடனேயே புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் சும்மா வரவில்லை. ஒரு லாரி நிறைய அந்த மக்களுக்கான உணவு வகைகள், உடைகள், போர்வைகள் எல்லாம் கொண்டு வந்து அவற்றை அவர்களுடைய ஊர் அந்த அந்த குன்றக்குடி மடத்து ஆட்கள் வழியாக கொடுக்க சொன்னார்கள். மற்றபடி நாங்களும் அவர்களும் எங்கெங்கெல்லாம் தகராறு நடந்ததோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போனோம். அப்போ என்ன பாட்டு பாடிட்டு போகுது. கலெக்டர் சொன்னார், நீங்கள் போகக்கூடாது, உங்கள் தலையை வெட்டி விடுவான்னாங்க. அதுக்காகத்தான் காத்திருக்கிறோம். தயவுசெய்து வெட்டட்டும். அப்படியாவது எனக்கு ஒரு நல்ல 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 தீர்வு கிடைக்கட்டும் என்றார். அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை.
அப்பொழுது சரி போங்க, நாங்கள் போலீஸ் அனுப்புகிறோம். நாங்கள் போலீஸ் வரக்கூடாது, போலீஸ் வந்தால் தான் எல்லா கேடும் வரும். எனவே நாங்கள் போவோம், நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், சமாதானம் வரும் என்று சொன்னார்கள். அப்போதான் அவர்களும் நாங்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டை பாடிக்கொண்டு போனோம். ஆத்தை சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உணர்ந்தும் உணராத ஒரு பரம்பொருளை நாங்கள் வாழ்த்தி அந்த பரம்பொருளின் மூலமாக எங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போனோம். நாங்கள் இதைத்தான் பாடிட்டு போகிறோம். ஆத்தி சூடி அவர் சொல்லுவார், பெரிய குண்டக்குடி அடிகளார் அவர்கள் பாடுவார்கள், நாங்கள் பின்னால் சொல்லுவோம். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான். இதை நாங்கள் சத்தமாக பாடுவோம். அப்படி போகும்போது அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாகி விட்டார்கள். எல்லாரும் அடிகளார் காலில் விழுந்து, ஐயா நாங்கள் சண்டை போட மாட்டோம், நீ சண்டை போட மாட்டோம் என்று அவர்கள் கெஞ்சி கேட்டார்கள். அப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல, இதுதான் என்ன நினைச்சாலும் மெய் சிலிர்க்க வைக்கிறது, அந்த கடற்கரையில் வாழ் மக்கள் பகல் ஒரு 11 மணி இருக்கும். கடற்கரை வாழ் மக்கள் ஒரு பெட்டி நிறைய மீனை கொண்டு வந்து அடிகளார் முன்னாலே போட்டு விட்டார்கள். அடிகளார் யார்? சுத்த சைவர், மீனை தொட்டு கூட பார்க்காதவர். அவர் முன்னாலே போட்டு எங்களுக்கு மீனை விற்க முடியல, இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க என்று கேட்டார்கள். அப்போ அடிகளார் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அவர் உடனேயே, அப்படியா மீன் மீன் ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்களா? ஆமாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு அவங்களுக்கு தகராறு, நாங்கள் வாங்க மாட்டோம். நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு மின்னல் அடித்தது போல ஒரு காரியம் நடந்தது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என் தந்தைக்கு நிகரான மாபெரும் மனிதர் குனிந்து ஒரு பெட்டியிலிருந்து ஒரு மீனை கையில் எடுத்தார். மீனை தொடாதவர், சைவர், சுத்த சைவர். அவர் குனிந்து ஒரு மீனை கையில் எடுத்தார். நான் இப்பொழுது இந்த மீனை ஏலம் போடுகிறேன், 5 ரூபாய் பிடியுங்கள் என்றார். யார் என்ன சொல்ல முடியும்? 5 ரூபாய்னா மீன் 25 ரூபாய்க்கு போகிறோம். 5 ரூபாய் என்றார். உடனே ஒரு பொம்பளை பிள்ளை 10 ரூபாய்ன்னு சொல்லிச்சு, இன்னொருத்தர் 12 ரூபாய்ன்னு சொல்லிச்சுது. ஆக அரை மணி நேரத்தில் அவ்வளவு மீனும் விற்று போய்விட்டது. வெறும் பெட்டியை தூக்கி கொண்டு போனார். வேற ஏதாவது பெட்டி இருக்கிறதா? கொண்டு வாங்கள், நான் விற்று தருகிறேன். இதல்லவா ஆன்மீகம்? எல்லா உயிர்களும் ஒன்று என்று நினைக்கின்ற அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் அதல்லவா ஆன்மீக உள்ளம். அந்த உள்ளத்தை பார்த்தது நாங்கள் உருகி போய்விட்டோம். அதன் பிறகுதான் அந்த மீனை விலை எடுத்துக்கிட்டு அவர் கடலுக்குள்ளே போனார். கடலுக்குள்ளே போய், மக்களே, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் இனிமேல் சண்டை போடக்கூடாது என்று சொன்னார். இந்த மீனை வித்த கதை எல்லாருக்கும் பரவி விட்டதில்லவா? அவர்கள் எல்லாரும் பரவசப்பட்டு காலில் விழுந்தார்கள். அவர்கள் ஒரு வயசானவர் சொல்கிறாரு, முன்னாள் ஒரு காலத்தில் நான் எங்கள் பாட்டன் பாட்டியெல்லாம் கதை சொல்லியிருக்காங்க. பரமசிவன் எங்கள் ஜாதியிலே பிறந்து மீன் விற்க எங்கள் ஜாதியிலே பிறந்த ஒரு மீனவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்ற கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றுதான் பார்க்கிறோம், அதே பரமசிவன் இன்று இந்த இடத்திலே மீனை விற்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவன் இப்பொழுது மீனவனாக எங்களுக்கு உதவி செய்கிறார். இதுதான் ஆன்மீகம் சொன்னார். இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் தன்னில் பிறரையும் பிறரில் தன்னையும் ஒன்றாக பார்க்கின்ற ஒற்றுமை உணர்வுதான் ஆன்மீகம் என்று சொல்லி அவர்கள் திரும்பவும் எங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லா மீனையும் விட்டு தீர்த்து விட்டு, வேற ஏதாவது பெட்டி இருக்குதா கொண்டா என்று கேட்டார்கள்.
ஐயா இது கற்பனை பண்ண முடிகிறதா? நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை இல்லை, நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். இதை குன்றக்குடி அடிகளார் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அப்பேற்பட்ட மாமனிதர்கள் நம்மிடம் வாழ்ந்தார்கள். குன்றக்குடி திருமணம் அப்பேற்பட்ட மாமனிதர்களை நமக்கு தந்திருக்கிறது. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இங்கே இருக்கிறார். அவர் அந்த குன்றக்குடி அடிகளாருடைய வாரிசு. அவர்களும் அதே காரியத்தை செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்படியாக ஆன்மீகவாதிகள் நம்பிக்கை பூர்வமாக இறைவனையும் மனிதனையும் சேர்க்கக்கூடிய ஒன்றுபடுத்தக்கூடிய அந்த திருவிளையாடலை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நான் சொல்லக்கூடிய காரியம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய திருவடியை வணங்கி நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி விருது பெறும் முனைவர் சோ சேதுபதி அவர்களுக்கு ஈரோடு பாரதி விழா மேடையில் வாசித்து வழங்கப்பட்ட தகுதி பட்டயம். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சோ சேதுபதி. தானே வைத்து கொண்ட பெயர் புனைப்பெயர் கிரங்கை சேதுபதி. கவிதை, சிறுகவிதை, கட்டுரை, நாடகம், ஆய்வு, பகுப்பு, தொகுப்பு என பன்முக ஆற்றலுடையவர். இதுவரை சுமார் 150 நூல்களை எழுதியும் தொகுத்தும் பதிப்பித்தும் ஆய்வு செய்தும் வெளியிட்டுள்ளார். அவற்றுள் பாரதியியல் தொடர்புள்ள நூல்களின் எண்ணிக்கை மட்டும் 34. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதியியல் ஆய்வு பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். சொற்பொழிவாளர் பாரதி, காரைக்குடியில் பாரதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதி வெளியிட்டிருப்பதோடு பாரதியார் வாழ்க்கை வரலாற்றை தொகுப்பு நூல் ஒன்றை அரிதின் முயன்று சமீபத்தில் பதிப்பித்துள்ளார். 500 அறிஞர்கள் எழுதிய 5000 பாரதியியல் கட்டுரைகளை தொகுத்து 10 தொகுதிகளாக வெளிக்கொண்டு வர அனைத்து அடிப்படை பணிகளையும் செய்து முடித்து விட்டார். விரைவில் அத்தொகுதிகள் வெளிவர உள்ளன. இவை இல்லாமல் பாரதியியலுக்கு மேலும் சில வழிகளில் தனது பங்களிப்பை செலுத்தியுள்ளார் முனைவர் சோ சேதுபதி அவர்கள். இத்தனைக்கும் மேல் 15 கவிதை தொகுதிகள், 13 கட்டுரை தொகுதிகள், 4 நாடக நூல்கள், 13 சிறுவர் இலக்கிய நூல்கள், 2 சிறுகதை தொகுதிகள், 4 பொது ஆய்வு நூல்கள், 18 கம்பராமாயண ஆய்வு நூல்கள், 2 திருக்குறள் ஆய்வு நூல்கள், 2 கபிலர் ஆய்வு நூல்கள், 13 வாழ்க்கை வரலாற்று நூல்கள், 31 தொகுப்பு நூல்கள் என வாசிப்பதையும் ஆய்வு மேற்கொள்வதையும் எழுதுவதையும் தொடர் பணியாக செய்து வந்துள்ளார். பாரதியியல் ஆழத்தடம் பதித்ததோடு பிற துறைகள் சார்ந்த நூலாக்கங்களை செய்தும் தனது சொற்பொழிவுகள் மூலம் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் அரும்பணி ஆற்றியுள்ளார் முனைவர் சோ சேதுபதி அவர்கள். முனைவர் சோ சேதுபதி அவர்களின் தொடர்ந்த சீரியல் தமிழ் பணியை பாராட்டி மக்கள் சிந்தனை பேரவையின் 2024 ஆண்டுக்கான பாரதி விருது 11/12/2024 ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் பாரதி விழாவில் மகிழ்வுடன் வழங்கப்படுகிறது. இந்த விருதை வழங்குபவர் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்படி அடிகளார் அவர்கள். இப்படிக்கு மக்கள் சிந்தனை பேரவை தமிழ் மாநில குழு. நன்றி, வணக்கம். ஞானத்திலே, பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, காணத்திலே, தீரத்திலே, படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே, நன்மையிலே, உடல் வன்மையிலே, செல்வ பன்மையிலே, ஆக்கத்திலே, தொழில் ஊக்கத்திலே, புய வீக்கத்திலே,
உயர்ந்து விளங்கும் தாய் திருமண்ணை வணங்கி நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் தமிழ் மண்ணை வணங்கி ஈரோட்டு மண்ணில் பாரதி தன் வாழ்வின் நிறைவு பேருரையை ஆற்றிய கருங்கல் பாளையம் அடங்கிய இந்த மகத்தான மண்ணில் மகா சன்னிதானத்தின் ஆன்மீக பணிகள் மனிதநேயத்தை நோக்கியதாக வளர்ந்த இந்த மண்ணிலே பாரதி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற புத்தக திருவிழா என்றால் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு, ஏன் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்குகிற நமது மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் அன்புக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, விழா தலைமை ஏற்றிருக்கிற நமது பேரன்புக்குரிய பத்மஸ்ரீ விருதாளர் SKM மயிலானந்தன் அவர்களே, பவானி நதி பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் NS சத்தியசுந்தரி அவர்களே, இன்றைக்கு நம் அடிகள் பெருமானின் படத்தை திறந்துவிட்டு சென்றிருக்கிற அன்புக்குரிய பொன்னீலன் அவர்களே, பாரதி விருதின் முதல் விருதை பெற்ற பொன்னீலன் அவர்களே, இந்த விழா அரங்கத்தில் இப்போது பாரதி விருது பெற்று அரங்கத்துக்கும் நமக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்த்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய முனைவர் பேராசிரியர் சேதுபதி, கிருங்கை சேதுபதி என்று ஊரால் அழைக்கப்படுகிற அன்புக்குரிய சேதுபதி அவர்களே, நன்றியுரை நவில இருக்கிற மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர் பேராசிரியர் விஜயராமலிங்கம் அவர்களே, மக்கள் சிந்தனை பேரவையின் அனைத்து அன்பு நண்பர்களே, பொன்னமராவதியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற முத்தமிழ் பாசறையின் தலைவர் மாணிக்கவேல் அவர்களே, நம்முடைய பேரன்புக்குரிய ஈரோடு அருள்நெறி மேல்நிலைப் பள்ளியின் செயலர் பாராட்டுதலுக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, நம்முடைய அருள்நெறி திருக்கூட்டத்தின் அனைத்து அன்பர்களே, பாரதி காட்டிய ஆன்மீகத்தை கடைபிடிக்கின்ற அருள்நெறி திருக்கூட்டத்தின் அனைத்து அன்பு நண்பர்களே, நம்முடைய குன்றக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மக்கள் கல்வி நிலையத்தின் தலைவர் நல்லாசிரியர் நாச்சிமுத்து அவர்களே, திருமதி அம்மா கோபி அரங்கசாமி அவர்களே, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நல்லாசிரியர் நம்முடைய கருப்பசாமி அவர்களே, நம்முடைய எண்ணமங்கலம் பழனிசாமி அவர்களே, இப்படி அரங்கம் முழுவதும் பார்த்து பார்த்து பேச முடியும். காலம் கருதி மாணவர்கள் எப்போது இவர் பேச்சை முடிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே விரிவாக பேசாமல் சுருக்கமாக பேசி விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இது நாம் கற்கிற பருவம். நான் உன் முன் தலை குனிந்தேன், உன் முன்னால் தலை குனிந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகமே நன்றி என்று புத்தகத்திற்கு நன்றி கூறுகிற விழா ஈரோட்டிலேதான். நம்முடைய உறவுகள் கைவிட்டு விடலாம், நண்பர்கள் நம்மை நற்றாற்றில் விட்டுவிடலாம், எல்லா உறவுகளும் நம்மை கைவிட்டு விட்டாலும் நம்மை கைவிடாத ஒரே உறவு எது என்று உலகம் முழுக்க கேட்டார்கள். அந்த கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 என்பதுதான் பதிலாக இருந்தது. கடைசியில் இருக்கிற இளைய தலைமுறை வாழ்க்கையில் முன்னால் வருவதற்கும் முன்னணியில் செல்வதற்கும் நம்முடைய அம்மா சத்தியசுந்தரியைப் போல, ஐயா மயிலானந்தத்தைப் போல, ஸ்டாலின் குணசேகரனைப் போல, கிருங்கை சேதுபதியைப் போல நீங்கள் பெருமை பெற வேண்டுமென்றால் வாசிப்பே உங்கள் சுவாசிப்பாக இருக்க வேண்டும். இந்த நிலையிலே தான் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் பாரதியை பற்றி ஆண்டுதோறும் கேட்கிற நீங்கள், இதே அரங்கத்தில் பல தடவை பாரதியை பற்றி பேசியிருக்கிற நாம் என்ன புதிதாய் செய்துவிடப் போகிறோம்? பாரதி யார்? பாரதியார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற பாரதி யார்? எட்டயபுரம் அவைக்களத்தில் பம்பரம் சுழற்றி விடுகிற பருவத்தில்
தமிழ் பம்பரத்தை சுழற்றி பார்த்தவன் பாரதி. காந்திமதி நாதன் என்ற புலவர் பாரதி மீது பொறாம, சின்ன பையன் வந்து அவையில் ரொம்ப பேசுகிறானே, யாரு பாரதி பேசுவதைக் கண்டு பொறாமை கொண்டு காந்திமதி நாதன் என்பவர் பாரதி சின்ன பயல்னு ஒரு ஈரடி வெண்பா பாடிடுறார். வெண்பா பாடினா நீங்கள் கேட்க முடியாது, சுருக்கமாக பாரதி சின்ன பயல்னு சொல்கிறார், அவமானப்படுத்துகிறார் பாரதியை. பாரதிக்கு அப்போது 11 வயது தான். அந்த நேரத்தில் பாரதி திரும்ப போகிறார். எதிர்கேள்வி, ஐயா சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் எதிர்கேள்வி கேட்குற மாதிரி, பாரதி சின்ன பயல் என்று சொன்ன காந்திமதி நாதருக்கு பார் அதி சின்ன பயல், காந்திமதி நாத பிள்ளை பார் அதி சின்ன பயல் என்று சொன்னார். அவையே ரொம்ப பாராட்டுச்சு. அதற்கு பிறகு அவரை மகிழ்விக்க காந்திமதி நாதருக்கு பாரதி சின்ன பயல் என்று தன்னை அடக்கத்தின் உருவமாக உயர்த்தி கொண்டார். பம்பரம் சுழன்று விளையாடுகிற பருவத்தில் தமிழ் பம்பரத்தை சுற்றி சுழன்று விளையாடியவன் தான் எட்டயபுரத்து அவைக்கிளப்புலவன் பாரதி. நிறைய சொல்லலாம் பாரதியை பற்றி. தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதான் என்று நம்முடைய தமிழாசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இல்லை, தமிழின் எல்லா எழுத்துக்களும் வெள்ளையருக்கு எதிரான ஆயுத எழுத்துக்கள் என்று மாற்றி காட்டியவன் பாரதி. மீசையில் கூட அவன் வெள்ளையை சந்திக்கவில்லை. 39 வயதில் நம்மிடமிருந்து வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டான். எதற்காக? தன் மீசையில் கூட வெள்ளை வந்து விடக்கூடாது என்று வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டவன் பாரதி. நண்பர்களே, காசிக்கு போனான் பாரதி. காசியிலே அவன் ஞான வேள்வியாக மாறினான். வங்காளத்து இளைஞனைப் போல மாறினான். மீசை வைத்துக் கொண்டான். ஆச்சாரம் நிறைந்த குடும்பம் அவனை தள்ளி வைத்தது. ஒரு முறை திருவாதிரை விழா, திருவாசகம் பாட வேண்டும், திருவம்பாவை பாட வேண்டும். பாடுவதற்கு யாருமே இல்லை. மீசையை வைத்துக் கொண்டான் பாரதி என்று வீட்டுக்குள்ளேயே விலக்கி வைத்தப்பட்டவன் பாரதி. அந்த நேரம் அத்தை போய் கெஞ்சுறாங்க. கிருஷ்ணசிவன் அவர் அத்தின் பேர் கெஞ்சுறாரு, சுப்பையா நீ வந்து ஒரு பாட்டாவது பாடுப்பா, அப்பத்தான் பூஜையை முடிக்கலாம், திருவம்பாவை பூஜை. பாரதி வந்தான். திருவம்பாவை பாடல்களை ஊனுருக உயிருருக பாடினான். கேட்டு அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்கள். வீட்டுக்குள்ளேயே விலக்கி வைத்த பாரதியை அவர் அத்திம்பேர் கிருஷ்ணசிவன், சுப்பையா நீதான்ப்பா ஞானி, நாங்களெல்லாம் அஞ்ஞானிகள் என்று சான்றிதழ் தந்தார், கட்டி தழுவினார். எட்டயபுரம் ஜமீன்தார் ஒரு பெரிய கருத்தரங்க வச்சிருந்தார். எங்க? சென்னையில். எட்டயபுரத்து எல்லா புலவர்களும் அங்கே போனாங்க. போன எல்லா புலவருக்கு 500 ரூபா சன்மானம். வாங்கினவங்க அத்தனை பேரும் துண்டக்கான துணியக்காரமும் தங்கம் வெள்ளி மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடியே. பாரதி வரலை. செல்லம்மாள் கண்களில் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறாள். 4 நாள் கழித்து பாரதி வர்றான். 2 குதிரை வண்டிகளில் வருகிறான். ஒரு குதிரை வண்டியில் வந்து ஒரு பெரிய மூட்டை அவிழ்த்து போடுறான். செல்லம்மாவுக்கும் அவங்க சின்னம்மாவுக்கும் ஆகா நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு நினப்பு. பிரித்து பார்த்தா எல்லாமே புத்தகங்கள். பாரதி சொல்கிறான், செல்லம்மா கண்களில் கண்ணீர். அடுத்தாத்து மாமியெல்லாம் தங்கம் வெள்ளி வாங்கும்போது நமக்கு கிடைக்கலையே. பாரதிக்கு செல்லம்மாள் தேறுதல் கூறுகிறார், செல்லம்மா இவையெல்லாம் சரஸ்வதி கடாட்சம், அறிவு கருவூலங்கள், ஞான கருவூலங்கள். இதை எங்கே வேண்டுமானாலும் வாங்க முடியாது. தங்கத்தை வெள்ளியை எங்கே வேண்டுமானாலும் வாங்கலாம். பின்னாளில் உனக்கு நான் அதை வாங்கி தருகிறேன் என்று தேற்றினார். பிறகு செல்லம்மாக்கு 3 கவலை வந்துருச்சு. என்ன? எந்த நேரமும் ஒரு புத்தகத்திலே மூழ்கிடுவார், நம்மகிட்ட பேசக்கூட அவருக்கு நேரம் இருக்காது, படித்த விஷயத்தை பூரா நம்மகிட்ட திரும்ப சொல்லுவார், அதனால் வீட்டு வேலையெல்லாம் கெட்டுவிடும் என்று செல்லம்மாள் கவலைப்பட்டாளாம். காசியிலே பாரதி இருக்கிறார். செல்லம்மாட்ட சொல்கிறாங்க, உன் கணவன் சரியில்லை, காசியில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கான், தேச துரோக செயலுக்கு ஈடுபட்டிருக்கான், உனக்கு உன் கணவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அப்படி கவலைப்பட்டு செல்லம்மாள் கடிதம் எழுதுகிறாள். அதற்கு மறுமொழியாக பாரதி சொல்லுகிறான், செல்லம்மா என்னை பற்றி யாரோ உன்னிடம் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருபோதும் இதை எண்ணி நீ கவலைப்படாதே.
எப்போதெல்லாம் உனக்கு கவலை தோன்றுகிறதோ அப்போது தமிழைப்படி கவலையை மறப்பாய் என்று சொன்னான். செல்வத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, செல்வாக்கிற்கு அஞ்சியவனும் அல்ல. எட்டயபுரம் ஜமீன்தார் பவனி வந்தா வாங்கா ஊதுவாங்க. அப்போ ஊரில் இருக்க அத்தனை பேர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். அப்படி ஒரு நாள் ஜமீன்தார் வந்துக்கிட்டு இருக்கார் பவனி, வாங்கா ஊதிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாரதியை சுற்றி இருக்க அத்தனை பேர் எழுந்திரிச்சு கும்பிடு போடுறாங்க. பாரதி எந்திரிக்கலை. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? செல்லியின் கவிதைகளை நண்பர்களிடம் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பாரதி இப்படி செய்கிறேன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ப்ரோக்ளமேஷன் ஆஃப் ஸ்டூபிடிட்டி என்றான். இது அடிமுட்டாள்தனம் என்று சொன்னவன் பாரதி. அதனால தான் காந்தியை எங்கே சந்திக்கிறார்? சென்னையில். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு அருமையாக இந்த காந்தியடிகளின் வரலாற்றை மிகச்சிறப்பாக சுதந்திர சுடர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் குணசேகரன். இளைஞர்கள் வாங்கி படிக்கணும். இந்த நாட்டின் வரலாறு என்பது தியாகத்தின் வரலாறு. தியாகத்தின் பேரில் இரத்தத்தை செந்நீரை சிந்திய வரலாறு. அந்த வரலாற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும். இப்போ பாரதி என்ன செய்கிறார்? புரோக்ளமேஷன் ஆஃப் ஸ்டூபிடிட்டி என்ற பாரதி காந்தியடிகளை சந்திக்கிறார். காந்தியடிகள்கிட்ட கேட்குறாரு, இன்னைக்கு மாலையில் திருவள்ளிக்கணியில் ஒரு கூட்டம் நீங்கள் வரணும். காந்தியடிகள் சொல்கிறாரு, இன்னைக்கு முடியாதுங்க, நாளைக்கு வச்சுக்கலாமான்றார். வேகமாய் எழுந்தான் பாரதி. சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றைக்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறும். உங்களுக்கு பதில் நானே அதற்கு தலைமை தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு போனான் பாரதி. அதிர்ந்து போனார் காந்தி. யார் வருங்கிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவர்தான் எங்கள் தேசிய கவி என்றார்கள். பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார். நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம், பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு ஜூனியர் அட்வொகேட்டாக போனார். நம்ம ஸ்டாலின் குணசேகரன் அட்வொகேட் தான். ஜூனியர் அட்வொகேட்டாக போனவர் ஒரு வழக்குக்கு போனார். போகிறப்ப அவர் சராசரி மனிதன் மோகன்தாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கலைன்னு கோச்சிக்கிட்டு இறங்குறாரு. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் அனுப்புகிறாங்க. அங்கே போனவர் 22 வருஷம் அவரை தங்க வச்சுட்டாங்க. பாலசுந்தரம் என்ற தமிழன் அடிமையாக இருக்கிறான். காந்தியடிகளை பார்த்தோன்னா இந்த முண்டாசை அவுக்குறான். காந்தியடி சொல்ற, அவுக்கக்கூடாது, நீ அவுத்தேனா என்கிட்ட பேசாத, வெளியே போன்றார். கட்டு முதன்றார். கட்டுன பிறகு உடம்பெல்லாம் ரத்தக்காயம். என் முதலாளி என்னை அடித்து நொறுக்கிட்டாரு, என்னை காப்பாற்றுங்க எஜமான்னு அழுகிறார். காந்தியடிகள் சொல்லுகிறார், பாலசுந்தரம் வழக்கை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய நிவாரணத்தை அவருக்கு பெற்றுத்தருகிறார். ஒரு பாலசுந்தரம் அல்ல, எத்தனையோ பாலசுந்தரங்கள். அந்த விடியலுக்கு காரணம் மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம். தென்னாப்பிரிக்கா ஒரு சட்டம் போட்டுருச்சு. என்ன சட்டம்? இந்தியர்களுடைய திருமண சட்டம் செல்லாது. நீங்கள் அம்மா சொன்ன மாதிரி சுடுகாட்டில் பேயின்ற மாதிரி நீங்கள் இந்தியாவில் திருமணம் செஞ்சாலோ இங்கே உங்கள் முறைப்படி திருமணம் செய்தாலோ அது சட்டத்துக்குள்ளே வராது. அப்போ என்ன செய்யணும்? எங்கள் முறைப்படி தான் செய்யணும். வீதியில் இறங்கி போராடினார்கள். அதில் தீரமாய் கடைசி வரை போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். இப்போ காந்தியடிகளை வள்ளியம்மையை சிறையில் அடைச்சிட்டாங்க. உயிர் போகிற நிலையில் இருக்கிற வள்ளியம்மை ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்குறாங்க. அப்போ காந்தியடிகள் கண்களில் கண்ணீர் கொட்டுது. வள்ளியம்மை காதில் கேட்குறாரு, என்ன வள்ளியம்மை, நீ சிறைக்கு போனதுக்காக வருத்தப்படுறியா? மரணத்தின் கடைசி நொடியில் பிரகாசமான கண்களோடு அந்த பெண் சொல்லுகிறாள், ஒருபோதும் நான் சிறை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கும் சிறையில் இருந்ததற்கும் வருத்தப்படவில்லை. இன்னொரு முறை சிறைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் செல்ல சித்தமாக இருக்கிறேன். ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்குறாங்க, சாக போகிறான். சில நாட்களில் வள்ளியம்மை மடிந்து விட்டாள். காந்தியடிகள் கண்களிலே கண்ணீர். வள்ளியம்மை தான் என் கண்களை திறந்து விட்டாள். தமிழர்களை பார்க்கிற போது என் உறவுகள் என்றுதான் எண்ணுகிறேன். எனக்கு அகிம்சையை கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள்தான். ஒரு சாதாரண மோகன்தாஸை காந்தியாய் மாற்றியவர்கள் தமிழர்கள்தான். அதற்காகத்தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
அதற்காகத்தான் நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருத்தப்படுகிறார். எப்போ கேட்டாலும் சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 2 வரி செயல் சொல்லுங்க, இந்த குறளை தான் சொல்லுவார். அவர் நடத்திய டால்ஸ்டாய் பண்ணையில் தமிழாசிரியருக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க தயாராக இருந்தார். இந்தியாவுக்கு மகனுக்கு எழுதுகிறார், ஒரு நல்ல தமிழாசிரியர் அனுப்பி வை, வர்ற வரைக்கும் அவர் தான் தமிழாசிரியர். எண்ணி பார்க்கிறோம். அந்த மகாத்மா காந்தியடிகளை அதிர வைத்த 2 தமிழர்களில் ஒருவர் பாரதி, இன்னொருவர் ஜீவா. குன்னக்குடி பக்கத்தில் ஆசிரமத்துக்கு வர்றார், ஜீவா ஆசிரமத்துக்கு. யார்? காந்தியடிகள். அவரை பார்க்க கோடிக்கணக்கில் மக்கள் காத்து கிடக்கிறாங்க. அவர் வெளியசைவுக்கும் விரலசைவுக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிறார்கள் மகாத்மா காந்தியை பார்க்க. இவர் எங்கே போகிறாரு? குன்னக்குடிக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம், ஸ்ராவயல் என்ற கிராமம். அந்த ஆசிரமத்தை ஜீவா நடத்திக்கிட்டு இருக்கார். ஜீவாவை பார்த்து கேட்குறாரு, ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து? தன் கையால் தான் நூற்ற 10,000 கஜம் நூலை ஜீவா காந்தியடிகளுக்கு பரிசா தர்றாரு. காந்தியடிகள் கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளவு சொத்து? இல்லை, தேசம்தான் என் சொத்து என்று ஜீவா சொன்னார். திரும்ப காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் தேசத்தின் சொத்து என்று காந்தியடிகள் சொன்னார். இப்படித்தான் தமிழர்கள் மகாத்மா காந்தியடிகளது வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். இங்கே நம்ம சேதுபதிக்கு பாரதி விருது. அவர் எழுதியிருக்கிற நூல் பட்டியலுக்கே பாரதி நூலகம் என்று சொல்லலாம். நூற்றுக்கணக்கான பாரதி நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் நம் மண்ணைச் சேர்ந்தவர், ஆதீனத்தின் பள்ளியில் பயின்றவர். அதையெல்லாம் விட தனிச்சிறப்பு, சேதுபதிக்கும் பாரதிக்கும் பெரிய தொடர்பு. சேதுபதி பாரதியிடம் தமிழ் கற்றார், அவர் கவிதை உலகத்தின் மூலம். பாரதியோ சேதுபதி பள்ளியில் தமிழ் பணி செய்தார் மதுரையில். இவர் பாரதியிடம் தமிழ் படித்தார், பாரதி கவிதைகளை. அவரோ மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராய் தமிழ் பணி செய்தார். அருமையாக சொல்லுவாங்க, 100 நாள் வேலை பார்த்தவருக்கு ஒரு சிலை. இப்பேற்பட்ட சிந்தனைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஉசியோட நூல் கொடுத்துருக்குறாங்க. வஉசி சொல்லுவார், தமிழ்நாட்டில் 3 அணி. அப்பயே யாரு? பாரதி, வஉசி, சுப்பிரமணிய சிவா, திரிசூலம். இந்தியாவிலும் ஒரு திரிசூலம். பிபின் சந்திர பாலா, லாலா லஜபதி ராய், அதற்கு பிறகு திலகர். 3 திரிசூலம். இந்தியாவின் திரிசூலத்தைப் போல தமிழகத்தில் இந்த 3 திரிசூலமாக இருந்தார்கள். பிபின் சந்திர பாலாவை விடுதலை செஞ்ச உடனே சென்னையில் பெரிய வெற்றி விழா கொண்டாடினார் பாரதி. பாரதிய வெள்ளை அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. இதே விழாவை திருநெல்வேலியில் நடத்திய வஉசியை சிறை கொட்டடியில் அடைத்தது. பின்கே வழங்கிய தீர்ப்பு, தம்பி மீனாட்சி சுந்தரம் பைத்தியமாயிட்டான். என்ன தீர்ப்பு? வஉ சிதம்பரம் பிள்ளையின் எலும்பு கூடு கூட ராஜதுரோகமானது. இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்குகிறார். சிறை கொடுமைகள் தாங்கிக் கொள்ள முடியலை. தீர்ப்பை கேட்ட தம்பி அங்கேயே பைத்தியமாயிட்டான். ஆடைகளை கிழித்து கொண்டான். எச்சில் இலைகளில் போய் உணவை பொறுக்கினான். இதே வஉசி தான் சுதேசி கப்பல் ஓட்டினார். முதலில் பன்னாட்டு மூலதனத்தை எதிர்த்த முதல் சுதேசி வர்த்தக போராளி வஉசி தான். 40,000 ஷேர் வாங்குறாரு. கடனை உடனே வாங்கி மனைவி நிறைமாத கர்ப்பிணி உயிருக்கு போராடுறான். மகன் உலகநாதன் இறந்துட்டான். ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, உறவுகள், சிதம்பரம் பிள்ளை ஊருக்கு வருக, உறவுகளின் அழைப்பு. ஒற்றை வரியில் சொன்னார், வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து மாய்வேன் என்று சொன்னார். அவர் வர்றார் 2 கப்பலோட. SS லாவோ, SS காலியோ என்ற 2 கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. ஆனந்த கூத்தாடுகிறான் பாரதி. என்ன சொல்கிறான்? SS லாவோ, SS காலியோ 2 கப்பல்களும் வந்து தூத்துக்குடி கடற்கரையை தொட்டவுடன் இவன் வரமாட்டான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று உலகமே பேசிய போது 2 கப்பல்களோடு கம்பீரமாய் வந்த வஉசியை பார்த்து
அந்த சம்பவத்தை பாரதி சொல்லுகிறான். பிள்ளைப்பேரே இல்லாதவள் ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அப்படித்தான் இன்றைக்கு பாரத மாதா மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பாரதி சொன்னார். நடுக்கடல் எவ்வளவோ சிரமம், அந்த கப்பல் கம்பெனியை நடத்த விடாமல், கப்பலில் ஆளை ஏற விடாமல் இலவச கப்பல் கொடுத்தாங்க. அப்போ பாரதி சொல்கிறாரு, கப்பலில் ஏறுவதற்கு கூட பயணிகள் தயாராக இல்லாத காலம். அடிமாட்டு விலைக்கு கப்பலை கொடுங்குறது வெள்ளையா பாதித்தியம். ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நீ கப்பலை உடனே கொடுத்துடணும் எங்களுக்கு. வஉசி சொல்கிறார், நடுக்கடலில் உப்பு காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் நான் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழர். இப்போ என்ன நிலைமை? கோர்ட்டு வழங்கின தண்டனையை கேட்டு தம்பி பைத்தியமாயிட்டான். தூத்துக்குடி மக்களிடம் கெஞ்சுகிறார், எனக்கு வழங்கப்பட்ட வெள்ளை ஏகாதிபத்தியம் இழைத்த அநீதியை கண்டு என் தம்பி பைத்தியமாகிவிட்டான். என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை உணவை தாருங்கள். எச்சில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் நாய்களோட. என் தம்பி கந்தல் ஆடைகளோடு தூத்துக்குடி தெருக்களில் திரிவான். என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை ஆடையை தாருங்கள் என்று கேட்டான். தேச தியாகத்தின் நிலைப்பாடு இதுதான். வஉசி சந்திக்காத சிரமம் இல்லை. மிகப்பெரிய கோடீஸ்வரன், அன்றாட சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகிற நிலையில் மளிகை கடை நடத்துகிறார். வாலீஸ்வரன் என்ற வெள்ளையர் வழங்கிய வக்கீல் தொழிலுக்காக தயாராகி அதையும் செய்கிறார். அந்த நிலையிலே வாழ்வின் கடைசி காலம். இங்கேதான் பாரதிக்கும் வஉசிக்கும் இருக்கிற இணைப்பு. அன்புக்குரியவர்களே, உலகத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு இருக்குமே ஆனால் பாரதியும் வஉசியும் சந்தித்து கொண்டதுதான். கடற்கரையில் பார்க்குறார் வஉசி, சொல்கிறார், பாரதியை சந்தித்த பிறகு என் உள்ளத்தில் ஒரு மின்மினி சுதேசி ஒளி, சுதந்திர சுடர் ஒளி விட்டு பிரகாசிக்கிறது. கடைசி விளக்கு அணைஞ்சிருது மெரினா கடற்கரையில். அப்பையும் கொஞ்ச நேரத்தில் பேசி முடித்தோன்னே விடிகாலையில் லைட்டு வருது. பாரதி சொல்கிறான், பிள்ளைவாள், கடற்கரையில் ஒளி வெள்ளம் பூத்து விட்டது, நமக்கும் சுதந்திர சுடரொளி கிடைத்து விடும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறான். இப்படிப்பட்ட வரலாற்று சந்திப்பில் தான் இன்றைக்கு வஉசியின் நூலை வெளியிடுவதும் மிகச் சிறப்பானது. நிறைய சிந்திக்கலாம். சேதுபதி எழுதியிருக்கிற புத்தகங்கள் கணக்கில் அடங்கா, அவருடைய பேச்சு கணக்கில் அடங்கா. பட்டிமன்றம், இலக்கியம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் நம்முடைய சேதுபதி அவர்கள். அவர் ஆதீன பள்ளியில் படித்தாலும் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு நாளும் நாளும் வளர்த்திருக்கிறார். இந்த நிலையிலே தான் இன்று அடிகள் பெருமானின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரையிலே இருந்து நம்முடைய பொன்னீலன் வந்திருக்கிறார். திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார். மண்டைக்காடு மதக்கலவரத்தை தன்னந்தனியாய் காவி உடுத்திய துறவியாய் சென்று பணி செய்தார். ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவ மீனவர்கள், இந்துக்கள் மீனை வாங்க புறக்கணிக்கிறாங்க. அந்த தருணத்தில் தானே மீனை கூவி ஏலம் போட்டு விற்றவர் நம் குன்றக்குடி அடிகள் பெருமான். அந்த தருணத்திலே மகாசன்னிதானம் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத மரபை, மனித நேயத்திற்காக மரபு கடந்து அந்த பணியை ஆற்றினார். அதனால தான் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர், அவரே பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் போக முடியலை கன்னியாகுமரியில். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராய் சட்டமன்றத்தில் நம் குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய மத நல்லிணக்க மனிதநேய பணிகளை மணிக்கணக்கில் சட்டமன்றத்தில் பேசினார். உச்சமாய் சொன்னார், இனி தமிழகத்தில் இருக்கிற எல்லா அடிகளார்களும் குன்றக்குடி அடிகளார் காட்டுகிற பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி நாம் நிறைய சிந்திக்கலாம். காலம் கருதி மகாசன்னிதானம் எடுத்து சென்ற சிந்தனை, கடவுளை போற்று மனிதனை நினை. எதுக்கு பொன்னிலன் எழுதினார்? அடிகளாரை பற்றி, ஒரு காவி உடுத்திய துறவியை பற்றி, மார்க்சிய விஞ்ஞானத்தில் ஊறி திளைத்த, கொள்கையில் ஊறி திளைத்த பொன்னிலன் ஏன் எழுதணும்? முதலில் குன்றக்குடி திருமடத்தில் இருந்து கீழ்வெண்மணி என்று உழைக்கும் விவசாய பெருமக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆறுதல் கூற முதலில் சென்ற மடாதிபதி நம் அடிகள் பெருமான் தான். ஜாதி பந்து இருக்கக்கூடாது, சமத்துவமாக தான் இருக்கணும்னார்.
மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது. அதில் ஜாதி பந்தி இருக்கக்கூடாது, சமத்துவ பந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நம் அடிகள் பெருமான். மண்டைக்காடு பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. இதை போல நிறைய விஷயங்கள் அடிகள் பெருமான் ஆற்றிய அறிவுலகத்தின் பணிகள், அறிவியலை ஆன்மீகத்தை இணைத்து அவர் ஆற்றிய பணிகள். குணக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தீப்பிடிக்குது, கொரட்டின்னு பேர். கொள்ளிவாய்ப்பு சாசு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அலறி அடித்து ஓடுறாங்க. நம்ம அடிகள் பெருமான் அங்கே போகிறாரு, மக்களை சமாதானப்படுத்துகிறாரு. சாமி, எங்கள் ஊரை கொள்ளிவாய்ப்பு சாசு பிடிச்சிக்கிருச்சு, அதை நீங்கள் அவசியம் விரட்டித்தான் ஆகணும். சரிப்பா, விரட்டுவோம் சாமி. பாமர மக்களை, படிப்பிரிவு இல்லாத மக்களை அவர்கள் பாதையிலேயே சொன்னாங்க, என்ன நீ கவலைப்படாதப்பா, நான் கொள்ளிவாய்ப்பு சாசை விராட்ட ஒரு மந்திரவாதி அனுப்புகிறேன். எந்த மந்திரவாதியை அனுப்பினார்கள்? காரைக்குடியில் இருக்கிற சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தை விஞ்ஞானிகள் அனுப்புனாங்க. இந்த கிராமத்து குடிசையெல்லாம் தீப்பிடிக்குது, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அவங்களும் ஆய்வு செய்தாங்க, டிடெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன, ஒயிட் பாஸ்பரஸை இரவு நேரத்தில் வைக்கிறாங்க. காலையில் சூரிய ஒளி பட்டவுடன் குடிசைகள் எரிகிறது, அத்தோடு வீட்டுப் பொருள்களும் எரிகிறது. இதை சொல்லிவிட்டு அவங்க விடைபெறப்ப நம்ம அடிகள் பெருமான் சொன்னாங்க, உங்கள் வேலை முடியலை, நாங்கள் தான் சொல்லிட்டோமே இந்த கெமிக்கலால் தான் இந்த தீ பிடிக்குதுன்னு. இல்லைப்பா, மேற்கூரை எரிஞ்ச கண்டுபிடிச்சிங்க, கூரைகளுக்கு கீழே இருக்கிற அடுப்புகளை நீங்கள் தான் எரிய வைக்க வேண்டும். வறுமை எதிர்த்த போரை நாம் தொடங்க வேண்டும். ஏழ்மை எதிர்த்த போரை குன்றக்குடி ஆதீனமும் காரைக்குடி சிக்கிரியும் இணைந்து செய்ய வேண்டும் என்றார்கள். 1977 தொடங்கிய அந்த பணி 1983 நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் குன்றக்குடி மாடல் என்று பிரகடனம் செய்தார்கள். இதை போன்று நிறைய சிந்திக்கலாம். அவர்களது திருவுருவப் படத்தை அவர்கள் 100 நேரத்தில் திறந்து வைப்பது மிகுந்த பெருமைக்குரியது. பாரதி ஞானத்தை தேடியவன். அவனுக்கு யார் ஞானத்தை கற்றுத்தந்தா? சேதுபதி நல்லா சொல்லுவார், குள்ளச்சாமி என்ற அழுக்கு முட்டை சாமி. அவரை பார்த்து பாரதி பயப்படுறான், பயப்படாத, எனக்கு வெளியே தான் அழுக்கு, உனக்கு உள்ளுக்குள்ளே அழுக்கு. பாரதி ஞானம் பெற்றான். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நிறைய நாம் சிந்திக்கலாம். பாரதியின் பாதையும் மகாசன்னிதானத்தின் இலக்கும் ஒரே தளத்தில் இருந்தது. பாரதி யுகசந்தி என்ற ஒரு தனி நூலை, அற்புதமான ஆவணத்தை மகாசன்னிதானம் எழுதியிருக்கிறாங்க. அது தவிர தொழிற்சாலைகளாக அவங்க என்ன பேர் வைப்பாங்கன்னா, பாரதி பொட்டாசியம் குளோரைட் தொழிற்சாலை, குன்றக்குடியில் இயங்கிய தொழிற்சாலைக்கு பேர். நேருஜி பாலித்தீன் தொழிற்சாலை, பெரியார் முந்திரி தொழிற் கூட்டுறவு சங்கம், அண்ணா காரிய அமில மின்கல கூட்டுறவு சங்கம். இதில் பெரியார் முந்திரி சங்கம் தான் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். மகாசன்னிதானத்தை ஒட்டுமொத்தமாக நேரம் கருதி, மாணவ கண்மணிகளின் நலம் கருதி விரைவில் முடிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற என் மாணவ கண்மணிகளுக்காக நிறைவாய் சொல்லுகிறேன். மகாசன்னிதானம் மறைந்து விட்டார். 40 ஆண்டுகால ஞான வாழ்வு, சமூக வாழ்வு, சமயத்தையும் சமூகத்தையும் இணைத்து பயணித்த வாழ்வு. நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பொன்னியின் சொன்னதைப் போல, எங்கு கலவர பூமியோ அங்கு நிற்கிற முதல் சமாதான சாமி குன்றக்குடி அடிகள் பெருமான் தான். நாமும் அப்படித்தான் தென் மாவட்ட ஜாதி கலவரங்களில், கோவை மாவட்டத்தில் குண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளில் பயணித்தோம். சுற்றிலும் ஒரு கட்டத்தில் இளைஞர்கள் கூடியிருந்தார்கள். எங்களால் உங்களுக்கு ஆபத்தும்பாங்கன்னு. இல்லைப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா பாதுகாப்பு என்று சொன்னோம். அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. நமக்கு அரசு விருது வழங்க வந்தது உளவியல் துறையின் ஆவணப்படி. அதை முற்றாக நாம் மறுதளித்து விட்டோம். நம்மை விட பணி செய்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த விருதை வழங்குங்கள் என்று சொன்னோம். விருதுக்கான பணி அல்ல ஒரு துறவியின் பணி. மக்களுக்காக மக்களால் வாழுகிற பணிதான் ஒரு துறவு வாழ்க்கையின் பணி. அதனால்தான் காலம் முழுவதும் தன் வாழ்வில் 40 ஆண்டு கால சமய வாழ்வில், ஆன்மீக வாழ்வில், ஆன்மீக மரபுப்படி ஒரு முறை கூட பல்லக்கில் ஏறாத அந்த மடாதிபதி தன் வாழ்வின் நிறைவு காலத்தில், அவர் மறைந்த பிறகு, அவர் மறைந்த திருமேனியைத்தான் அந்த பல்லக்கு தாங்கிச் சென்றது. இதுதான் ஆன்மீகம் வேறு, மனிதம் வேறு என்பதற்கான அடையாளம்.
வேறு வேறல்ல என்பதற்கான அடையாளம். அதைத்தான் பாரதி சொன்னான். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னானே, அந்த சமத்துவ சமூக அமைப்பு, அந்த இலக்கைத்தான் பாரதியிடம் உள்வாங்கிக் கொண்டு மகா சன்னிதானத்தின் பணிகள் அமைந்திருந்தன. அந்த இலக்கை அடையாளம் காட்டித்தான் பாரதியில் ஆழத் தோய்ந்து பாரதியின் சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு நூலாக, எழுத்தாக, சிந்தனையாக, சொற்பொழிவாக ஆற்றுகிற கிருங்கை சேதுபதி அவர்களை இனம் கண்டு பாரதிக்காகவே வாழ்ந்திருக்கிற அவரை அடையாளம் கண்டு விருது வழங்கியிருக்கிற ஸ்டாலின் குணசேகரனுக்கும் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை, அடிகள் பெருமானின் 100 விழா கொண்டாடுகிற தருணத்தில் பாரதி விழாவை அடிகளின் அணுக்கை தொண்டருக்கு பாரதி விருது கிடைத்திருப்பதுதான் தனிப்பெரும் சிறப்பு. அந்த வகையில் அவரை பாராட்டி ஸ்டாலின் குணசேகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெருமக்களே, எழுதுவது, பேசுவது, படிப்பது இவை எல்லாவற்றையும் விட பார்ப்பதுதான் மகிழ்ச்சி தருவது. நிறைந்திருக்கும் இந்த பேரவையை பார்க்கிறேன். மகா சன்னிதானம் அவர்கள் வீற்றிருக்கிற இந்த அவை, பேரறிஞர்கள் வீற்றிருக்கிற அவை, எல்லாவற்றிற்கும் மேலாக இளம் தலைமுறையாக இருக்கிற மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிற இந்த பேரவை, நிறைந்திருக்கிற இந்த மக்கள் சிந்தனை பேரவையை பார்க்கிற பொழுது நீங்கள் எல்லோரும் பாரதியாகவே இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஊரில் புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் மிக வலிமையான ஆயுதம் என்பது புத்தகம். பாரதி சொன்னார், தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கிரையாக மடுத்தல் என்றார். தீயினுக்கிரையாக மடுத்தல் என்றால் தீ வைத்து கொளுத்துதல் என்பது அல்ல பொருள். எங்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவொளி ஏந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக பெண்களை வைத்தே பெண்களை விளக்கேற்றி இந்த தெருவீதியில் உலாவரச் செய்திருக்கக்கூடிய பெருமையை இந்த அரங்கம் செய்தது. எனக்கு ஒரு சின்ன கூச்சம். விளக்கேற்றியவர் மனைக்கு விளக்காகிய மடந்தை, விளக்கை ஏந்தியவர்களெல்லாம் மாதரசிகள். நான் ஒரு மட்டும் ஆடவனாக நின்று வாங்குகிறேனே என்று தயக்கம் வந்தது. ஆனால் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பிய இடம் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி. 4000 மாணவிய செல்வங்களை இந்த இவர்களின் வடிவமாக நான் பார்க்கிற பொழுது, இனிமேல் இந்த பாரதத்தின் எழுச்சி மிகுந்த சுடர் ஒளி மங்கையரிடத்தில் தான் இருக்கிறது என்பதை கண்டு சொன்னவர் மகாகவி பாரதி. அவர்தான் சொன்னார், பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான். எதற்கு? புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் என்று சொன்னார். இல்லை, அந்த மாதர்களுக்கு அறிவை கொடுத்தவர் மகாகவி பாரதி. பெண் விடுதலைக்கும் பெண் சுதந்திரத்திற்கும் ஏராளமான பெருமைகளை பேசிய பாரதியினுடைய விழாவை கொங்கு மண்டலத்தில் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் 3 செய்திகளை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். பாரதி தோன்றி 142வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த காலகட்டத்திலும் பாரதி சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற யானை மிதித்து இறந்து விட்டார் என்கிற பொய்யை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை நண்பர்களே, இல்லை. தினந்தோறும் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது அந்த யானைக்கு தான் கொண்டு வந்திருக்கிற தேங்காயையும் பழத்தையும் பாரதி கொடுக்கிறார். இந்த களஞ்சியத்திலே வர இருக்கிறது. அவரோடு இணைந்து பழகியிருக்கக்கூடிய மணியம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் தன்னுடைய நினைவுகளை டெல்லியில் பதிவு செய்கிறார். அது எப்படி நடந்தது தெரியுமா? யானை உள்ளே நிற்கிறது, யானையை சுற்றி பாதுகாப்புக்காக காலரி கட்டியிருக்கிறது. அதன் உள்ளே வளைந்து நெளிந்து அந்த யானைக்கு தன்னுடைய தேங்காயையும் பழத்தையும் பாரதி கொடுக்கிறார். தலையில் தலைப்பாகை, நோஞ்சான் உடம்பு இப்படி வைத்து கொடுக்கிற போது யானை அந்த பழத்தை பிடிப்பதற்காக இப்படி வளைத்து பிடிக்கிறது. கொடுக்கிற கையும் வாங்குகிற கைக்கும் நடுவில் தேங்காய் இருக்கிறது. தடுமாறி விடக்கூடாது என்று பாரதி நினைக்கிறது, தவறவிடக்கூடாது என்று யானை நினைக்கிறது. இருவரின் கவனமும் தேங்காயிலும் பழமும் தான் இருந்ததை ஒழிய கொடுக்கிற மனிதரை மறந்துவிட்டது. இழுத்த வேகத்தில் தேங்காய் யானையிடத்தில் போய்விட்டது. பாரதி யானையின் காலடியில் விழுந்து கிடக்கிறார். 2 கால்களுக்கும் நடுவில் விழுந்து கிடக்கிறார். யானை ஒன்றும் செய்யாமல் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது. பார்த்தவர்கள் எல்லாம் அஞ்சிக் கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். எங்கிருந்தோ வந்தான் என்று
பாரதி பாடுகிறாரே, குவளைக்கண்ணன் ஓடோடி வந்து அந்த பாரதியை தோளிலே சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். யானை ஒன்றும் செய்யவில்லை. அப்போது தலையில் தலைப்பாக இருந்ததனால் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்பது போல தலை தப்பியது அந்த தலைப்பாகையினாலே மாறியதற்கு பின்னால் மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்த பாரதி, காலா என் அருகே வாடா, உன்னை என் காலால் மிதிக்கிறேன் என்று பாடிய பாரதி யமனை யானையின் துணையோடு பார்த்தசாரதி கோயிலில் மிதித்துவிட்டு இந்த மண்ணிற்குள்ளே வந்துதான் சொன்னார், இந்த மண்ணில் இன்றுதான் சொன்னார், மனிதனுக்கு மரணம் இல்லை. பாரதியினுடைய பாடல்களுக்கு ஒளி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே தோன்றிய பெரியசாமி தூரன் தான் பாரதி தமிழ் என்கிற அற்புத நூலை கண்டுபிடிக்கவில்லை என்றால் உலகத்தில் பாரதியாரின் பாடல்களே கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கல்லூரி மாணவராக இருந்து செய்திருக்கிறவர். நேற்று முன்தினம் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன். ஒரு பெஞ்சால் புயல் அடித்த விவரம் உங்களுக்கு தெரியும். காஜா புயலை கண்டவர்கள் இருக்கிறீர்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நலவருஷத்து புயலை பார்த்தவர்கள் இல்லை. புதுச்சேரியை புரட்டி விட்டு போட்டிருக்கிற புயல் எல்லாம் அழிந்து போய்விட்டது. நேற்று முன்னால் இருந்த குடிசைகள், வீடுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. பாரதி உட்கார்ந்து கவிதை எழுதவில்லை, தெருவில் இறங்கி போராடுகிறார். அவரோடு அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் வருகிறார்கள். அதில் ஒரு இளைஞன், சிவா என்கிற இளைஞன் பாரதியோடு வருகிறார். வா, ஊரே அழிந்து போய்விட்டது, ஊருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஐயா, எனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கே, நான் படிக்கணுமே. பாரதி சொல்லுகிறார், ஆண்டுதோறும் தேர்வு வரும், புயல் எப்போதுதான் வரும். புயல் போய்விடும், ஆனால் மக்களின் துயர் போகுமா? மக்களின் துயரை தீர்ப்பதை விட படிப்பு 2ஆம் பட்சம், விட்டு வா என்று பாரதி சொல்லுகிறார். அந்த இளைஞன், அவனோடு சேர்ந்திருக்கிற இன்னொரு இளைஞன், 2 பேரும் சக மாணவரிடத்திலே கேட்கிறார்கள். இல்லை இல்லை, எனக்கு பாடம்தான் முக்கியம் என்று மற்றவர்களெல்லாம் படிக்க போய் விடுகிறார்கள். இவர்கள் தெரு தெருவாக போய் மக்களிடத்திலே தண்டல் வசூலிக்கிறார்கள், தொண்டு செய்கிறார்கள். அதில் நடந்த வரவு செலவு கணக்கை பொதுமக்களுக்கு அறிவித்தவர்களும் இவர்கள்தான். என்ன செலவு தெரியுமா? அரிசி செலவு, துணிமணி செலவு, வாங்கியவர்களுக்கு குடிசை கட்டிய செலவு என்று வரிசையில் கிட்டத்தட்ட என் நினைவில் பட்டதை சொல்லுகிறேன். 460 காக்கைகள் இறந்து போன சடலங்களை புதைத்த செலவு என்று சொல்லுகிறார். மூதாதையரை புதைப்பதற்கு சமமாக காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய பாரதி காக்கைகளை நல்லடக்கம் செய்திய தொண்டை செய்கிறார். புயலின் நிவாரணப் பணிகள் முடிந்து விட்டன. தேர்வு வந்திருக்கிறது. தேர்வு வந்ததற்கு பின்னால் தேர்வு எழுதிய மாணவர்கள் போகிறார்கள். விடிய விடிய விழுந்து கொண்டு அறையிலே படித்தவர்களும் தேர்வு எழுதினார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? மகாகவியின் வாக்கு பலித்தது. அவர்கள் எழுதியதை விட இந்த தொண்டு செய்தவர்களுக்கு எளிதான வினாக்கள் வந்தன. அவர்கள்தான் முன் வரிசையில் முதலிடத்தை பெற்று வளர்ந்தார்கள். அன்றைக்கு தொண்டு செய்ய போன சிவா ஒரு இளைஞனாக போனார். பாரதி மறைந்ததற்கு பின்னால் இந்த வரலாற்றை எழுதுகிற போது அவர் நீதியரசராக உயர்ந்திருக்கிறார். எனவே வழக்கறிஞராக, அதுபோல மருத்துவராக இந்த ஊரில் இருந்து பட்டம் பெறுவதல்ல சிறப்பு. பட்டங்களை ஆளத் தெரிந்திருக்க வேண்டும், சட்டங்களை செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் என்று எடுத்துக்காட்டை சொல்லுகிற போது அந்த காரியத்தை அற்புதமாக செய்தார்கள். அந்த பாரதியின் வரலாற்றில் அறியப்படாத தகவல்கள் இருக்கின்றன. மாணவ செல்வங்களே, பெருமக்களே, உங்கள் எல்லோரிடத்திலும் நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு கேள்வி, மனிதனுக்கு மரணமில்லை என்று சொன்ன மகாகவி பாரதிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். செப்டம்பர் 11ஆம் தேதி நினைவு நாள் கொண்டாடுகிறோம். கால வரிசையில் 39 ஆண்டுகள் தான் முடிந்து போய்விட்டது. 39 ஆண்டுகளுக்குள் இறந்து போன பாரதி சொன்னார், பார் மீது நான் சாகாது இருப்பேன் கண்டீர் என்று சொன்ன பாரதி செத்து போனாரே, இது உண்மைதானா என்கிற ஒரு கேள்வி வருகிறதே. பாரதி இறக்கவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பாடலை எடுத்து படியுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பாரதியாரின் கவிதை எடுத்து படியுங்கள். அந்த பாரதி நான் யார் என்று சொல்லுகிறார். அந்த நான் யார் தெரியுமா? வானில் பறக்கின்ற புள்ளெலாம் நான், காநிழல் விரிகின்ற காவெலாம் நான், கம்பன் இசைத்த கவியலாம் நான். இப்படி நான் 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 போடுற போது பார்த்தா இந்த பாரதியாரை காணோம். இன்னும் உயரமாக மேலே வர்றாரு. இப்படி மேலே விரித்து பார்க்குறாரு, இன்னும் பெரிய உலகம் தெரிகிறது. இந்த பூமிக்கு மேலே வந்து நின்னார், அதற்கு மேலே வந்து நின்னார். மேலே நின்று இந்த ஆகாசத்தை பார்த்தார். அண்டங்கள் யாவையும் ஆற்றினோன் நான், அவை பிழையாமை சுழற்றுவோன் நான், கண்ட நற்சக்தி கணமெலாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான். எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க. இப்படி சொல்லிவிட்டு இப்படி குனிஞ்சு பார்த்தா நோஞ்சான் உடம்பு தெரியுது. ஐயோ நம்ம தானா நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான். இந்த இடத்தில் நான் என்பவன் சேதுபதி அல்ல, இந்த இடத்தில் நான் என்பவன் இந்த உடம்பு அல்ல.
எனக்கு முன்னால் இந்த அரங்கத்தில் விருது பெற்றிருக்கிற அத்தனை அறிஞர்களின் பிரதிநிதியாக வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட வரிசையில் நான் கடைசியாக நிற்கிறேன். எனக்கு பின்னும் இந்த வரலாறு வளரும். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாரதி சொன்னார். கோவில் தலம் அனைத்தையும் பள்ளித்தலமாக மாற்றியவர் எங்கள் அடிகள் பெருமான். அந்த கோவிலின் அடிநிழலிலே இருந்துதான் நாங்கள் கற்றோம். அப்போது ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாரதி பாடிய பாடலை மையமாக வைத்துக்கொண்டு மகா சன்னிதானத்திற்கும் மகாகவி பாரதிக்கும் முக்கியமான உறவுக்கு 2 செய்தி. அந்த பாடலை வைத்துக்கொண்டு ஒரு பட்டிமண்டபம் நடக்கிறது. எங்கே? எட்டயபுரத்தில் நடக்கிறது. ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாடிய பாரதி சோவியத் யூனியனுடைய வரலாற்றை இனங்கண்டு வரவேற்றானா எழுச்சி கண்டு வரவேற்றானா என்று பட்டிமண்டபம். இனங்கண்டுதான் வரவேற்றான் என்று இந்த அரங்கத்தில் பாரதி விருது பெற்றிருக்கிற தோமுசி ரகுநாதன் கட்சி தலைவராக வாதிடுகிறார். எழுச்சி கண்டு வரவேற்றான் என்று அறிஞர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். பட்டிமன்றத்தில் அடிகள் பெருமான் தீர்ப்பு சொல்லுகிறார், எழுச்சி கண்டு வரவேற்றான். பட்டிமன்றம் முடியவில்லை. மேல்முறையாடாக இன்னொரு இடத்தில் பட்டிமன்றம் நடக்கிறது. அதே தலைப்பு. அங்கும் அவர்களே பேசுகிறார்கள். தோமுசி ரகுநாதன் இனங்கண்டு வரவேற்றான் என்று பேசுகிறார். தேவகோட்டையில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது. ஊர் ஊராக பட்டிமன்றம் நடக்கிற போதெல்லாம் அடிகளார் எழுதுகிற தீர்ப்பு எழுச்சி கண்டு வரவேற்றான். இறுதியாக எட்டயபுரத்தில் மீண்டும் நடக்கிறது. மிக காரசாரமான வாதங்களுக்கு பின்னால் தோமுசி ரகுநாதன் வைத்த வாதங்களை வைத்துக்கொண்டு முடிவில் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், இதில் தோமுசி ரகுநாதன் வெற்றி பெற்றாரா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தோல்வியுற்றாரா என்பது முக்கியமில்லை. மகாகவி பாரதி வெற்றி பெற்றார் என்பதற்கு இந்த அரங்கத்தில் நான் தீர்ப்பு சொல்லுகிறேன். ஆகாவென்றெழுந்த யுகப்புரட்சியை பாரதி இனம் கண்டுதான் வரவேற்றான் என்று அடிகள் தீர்ப்பு சொன்னார். அந்த சோவியத் யூனியனை எழுச்சி கண்டு வரவேற்றது இல்லை, இனங்கண்டு வரவேற்று என்று தீர்ப்பு சொன்ன அடிகளார் இத்தோடு முடிவை வைக்கவில்லை. சோவியத் ரஷ்யாவுக்கு போகிறார், செஞ்சீனாவிற்கு போகிறார். அங்கு மக்களோடு சைக்கிளில் பயணம் செய்கிறார். அங்கு சென்றுவிட்டு கண்டு திரும்பியதற்கு பின்னாலே தான் சோவியத் யூனியனில் நிகழ்ந்த மாற்றம், எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் தர வேண்டும் என்று உருவாக்கிய திட்டம்தான் குன்றக்குடி பேட்டன் என்கிற குன்றக்குடி மாதிரி திட்டம். அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் பாராட்ட பெற்ற திட்டம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது மகாகவி பாரதி. இந்த அரங்கத்தில் ஒன்றை சொன்னார்கள், தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட மீனை தொட்டிராத மகா சன்னிதானம் என்று சொன்னார்களே, அந்த மரபில் வந்த ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன். அந்த பள்ளியில் படித்தவன் நான். அப்பொழுது கட்டிட வசதிகள் இல்லை. ஒழுகினால் கூரையில் ஒழுகினால் எங்களுக்கு மழைக்காலத்தில் விடுமுறை விட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பள்ளிக்கு அற்புதமான கட்டடங்களை அதற்கு பின்னாலே வந்து அடிகள் பெருமான் நிகழ்த்தினார்கள். திறப்பு விழா நடக்கிறது. இன்றைக்கு ஜோதி ஒளி ஏற்றியது போல அந்த தொடக்க விழாவிற்கு குத்துவிளக்கு ஏற்றப் போகிறார்கள். அப்போது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சன்னிதானத்தின் காதிலே வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். சரி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் போங்கன்ட்டார். என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த கட்டட திறப்பு விழா நடக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அரங்கத்திற்கு முன்னாலே வந்து மகா சன்னிதானம் சொன்னார்கள், இன்றைக்கு இந்த ஜோதியில் விளக்கு ஏற்றப்படுகிறது. என்னை இந்த மண்ணுக்கு தந்த பூர்வாசிரம தாயாரின் உயிர் மதுரையில் பிரிந்திருக்கிறது. அங்கு பிரிந்த உயிர் இங்கு ஜோதியாக ஏற்றப்பட்டிருக்கிறது. துறவிக்கு உறவு இல்லை, பாசம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த அணைந்த விளக்கு இத்தனை மக்களுக்கு முன்னால் ஆன்ம ஜோதியாக ஒளிர்கிறதே, அது போதும் என்று பேசியவர் அடிகள் பெருமான். தன் இறந்த பூர்வாசிரம தாயாரின் மறைவுக்கு கூட போகாத மகா சன்னிதானம் கொடுமையான சுனாமி சுழன்றடித்த காலத்தில் நாகைப்பட்டின மண்டலத்தில் அங்கிருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று அடிகள் பெருமான் கேட்டபோது பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், மனிதர்கள்தான் வேண்டும் என்று கேட்டபோது குன்றக்குடியில் இருக்கிற இளைஞர்களை திரட்டி கொண்டு நாகைப்பட்டினம் மண்டலத்திற்கு மகா சன்னிதானம் போனார்கள். மண்ணோடு மண்ணாக புதைந்து சிதைந்து அழுகி நாறுகிற பிணங்களை தன் தோளிலே சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்த ஒரே சன்னிதானம் குன்றக்குடி மகா சன்னிதானம். வாழ்நாளில் இறந்து போன மீனை தொட்டது அடிகள் பெருமானுடைய அற்புத வரலாறு என்றால், இறந்து போன சடலங்களை இந்த மகா சன்னிதானம் எடுத்து அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் மனிதநேயம்தான் ஆன்மீகத்தின் உன்னத வழிகாட்டி என்பதை நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர்கள் அடிகளார் அவர்கள். அவர்கள் கரத்தாலே இந்த பாரதி விருதினை எளியேன் பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெரும் பேறு. அது வாழையடி வாழையென வளரும், வருகிற தலைமுறையை நெறிப்படுத்தும் என்று சொல்லி இந்த பாரதியினுடைய வரலாற்றில் பல புதிய தடங்களை காண்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் புத்தகங்களாக சொற்பொழிவுகளாக இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் விட இன்றைக்கு வளர்கிற இளந்தலைமுறையிடத்தில் இந்த ஞான ஜோதி வளர வேண்டும். மகாகவி பாரதி சொன்னார்,
உயிரில் வளர்கிற ஜோதி என்று சொன்னார். இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கிற இந்த தீபம் வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு பாரதி விழாவிற்கு விருது வாங்குகிறவர் கையில் கொடுக்கிற ஜோதியை நான் அணையாமல் பாதுகாத்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை குறியீடாக தோழர்கள் சொன்னார்கள். நான் அப்படித்தான் இந்த அரங்கத்திற்கு வந்தேன். இப்பொழுது நான் என்பவன் நானாக இல்லை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்த நாமாக இணைந்து பார்க்கிற போது ஏற்றி வைத்த ஜோதி என் இதயத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய எல்லோருடைய இதயங்களிலும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்று நம்புகிறேன். மதக்கலவரம் இல்லாத, மனிதநேயத்திற்கு எதிரான, உலகத்திற்கு போரே இல்லாத ஒரு புது உலகம் காண வேண்டுமானால் அந்த மகாகவி ஏந்திய அந்த சுடரை நம் நெஞ்சிலும் எழுத்திலும் ஏந்தி கொண்டு நாம் செல்வோம். பாரதியினுடைய வழி, பாரதியினுடைய நெருப்பு, பாரதி என்கிற சுடர் யாருக்கும் தீங்கு செய்யாது, புவி எங்கனும் விடுதலை செய்யும் என்றார். எனவே பெண்களே, மானுடர்களே, உங்களை கட்டிய தலைகளெல்லாம் சிதறுண்டு போக என்று பாடுவதற்கு வந்த பாரதியாரை பாடு பாடு என்று தெய்வங்கள் வரம் கேட்டன. தெய்வங்கள் கேட்ட வரத்தை பாரதி கொடுத்தார். அந்த வரம், மனிதனுக்கு மரணம் இல்லை, தொண்டலால் உயிருக்கு ஊதியம் இல்லை என்று அப்பர் பெருமான் சொன்னதைப் போல தொண்டு ஒன்றுதான் மனிதனுக்கு உயிர். தொண்டு செய்கிற மனிதன் ஒருபோதும் அழியவில்லை என்பதற்கு பாரதிதாசன் சொன்னார், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று கேட்டாரே. பாரதியினுடைய சுடரை நெஞ்சிலேந்தி இருக்கக்கூடிய பெருமக்களே, மீண்டும் அடுத்த ஆண்டு இந்த சுடரை ஏந்த வருகிற போது விட்டு போன பணிகளையெல்லாம் மொத்தமாய் தொகுத்து பாரதி களஞ்சியத்தின் மூலமாக என்னை வெளிப்படுத்துவதற்கு எங்கோ ஒரு மூலையில் ஒரு குடிசையில் பிறந்த என்னை அண்ணாமலை தீபம் போல குன்றிலிட்ட விளக்காக ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் என்னை அழைத்து அழகு பார்த்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சார்ந்த பெருமக்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். இந்த உணர்வு எப்பொழுதும் நம்மோடு நிறைந்திருக்கும். நம்முடைய பணி என்றும் தொடரும். மகா சன்னிதானம் அவர்களின் வழிகாட்டுதலோடு மக்கள் பணியிலே மகாகவி பாரதியின் பணிகளை எடுத்துச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு, தோழர் ஜீவாவின் நினைவுதான் வருகிறது, கம்பனின் வாக்குத்தான் வருகிறது. தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் என்று சொன்னார். பாரதி நமக்கு கொடுத்திருக்கிறார், பாரதி வழியில் இவர்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு இன்னும் வளரும், வளர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.